because we are kings and our words matter. இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை யார் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை. கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். வறட்சி மிகுந்த காலத்திலும் பக்தன் வலது பாரிசத்திலே கர்த்தராம் நிற்பதால் அசைந்திடான். பக்தன் வலது பாரிசத்திலே கர்த்தராம் நிற்பதால் அசைந்திடான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்றே ஏகி பறந்திடும் பக்தரோடே சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்திலே ஜெய கம்பீரமே உனக்குண்டே. சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்திலே ஜெய கம்பீரமே உனக்குண்டே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். அங்கே அநேக வாசஸ்தலங்கள் அன்பின் பிதாவின் ஜோலிக்குதே. நேர்த்தியான இடங்களில் உந்தன் நேர்த்திய பங்கு கிடைத்திடுமே. நேர்த்தியான இடங்களில் உந்தன் நேர்த்திய பங்கு கிடைத்திடுமே.
சூழ்ந்திடுதே. மட்டும் காத்தவர் இம்மானுவேல் இன்னமும் காத்துன்னை நடத்துவார். மட்டும் காத்தவர் இம்மானுவேல் காத்துனை நெஞ்சமே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. மட்டும் காத்தவர் இம்மானுவேல் இன்னமும் காத்துன்னை நடத்துவார். மட்டும் காத்தவர் இம்மானுவேல் இன்னமும் காத்துன்னை நடத்துவார். எல்லோரும் தயவு செய்து எழுந்திருப்பார்கள். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பேலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பேலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. நீர் என்றும் எந்த நல்ல மெய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே. அமர்ந்த தண்ணி பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. நீர் என்றும் எந்த நல்ல மெய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே. அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை வைத்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக ஆயத்தம் செய்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தி. ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. பகைவர் முன்பாக ஆயத்தம் செய்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தி. ஜீவனாலெல்லாம் கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. என் நாவு உந்தன் நீதியாயும், நாளெல்லாம் உந்தன் துதியாயும், ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவன் நீ. என் நாவு உந்தன் நீதியாயும், நாளெல்லாம் உந்தன் துதியாயும், ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும் தேவனே. ஏகோவாயிரே நீர் எந்த நேசனாய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும் தேவனே. ஏகோவாயிரே நீர் எந்த நேசனாய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். நீர் என்றும் எந்த நல்ல மெய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே. அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து, நீர் என்றும் எந்த நல்ல மெய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே. அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை மீட்டு நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக ஆயத்தம் செய்தி, தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்தி. ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. பகைவர் முன்பாக ஆயத்தம்
நாவு உந்தன் நீதியையும் நானெல்லாம் உந்தன் துதியையும் ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவன் நீ. என் நாவு உந்தன் நீதியையும் நானெல்லாம் உந்தன் துதியையும் ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீ எந்த ஷடாய் போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீ எந்த ஷடாய் உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீ எந்த ஷடாய் போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீ எந்த ஷடாய் போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே. வல்லமை பேலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே. வல்லமை பேலன் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானீரே என்னை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட. காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானீரே சாபமானீரே காயமானீரே ஏழையானீரே எங்கள் ஏழ்மை பாடுவோம். பாவமானீரே சாபமானீரே காயமானீரே ஏழையானீரே கடைசி முறை பாடுவோம். பாவமானீரே சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட. காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. கிறிஸ்தேசுவே என் நம்பிக்கை, கீதம் வெளிச்சம் வேலனே. இம்மூளைக்கல் அசையாதே, பெருமழை புயல் காற்றுக்கும் ஒப்பில்லாத மாண்பனே. என் பயங்கள் நீக்கினதே, எனக்கெல்லாம் என் இயேசுவே. அவரது அன்பு போதுமே. கிறிஸ்தேசுவே மாதேவனே, அவரை காப்பாளனாய் அன்பின் தீபா ரட்சகரை பாவமாம் பகை
என்னை வாழ வைத்தாரே. கல்லறை சடலமாய் ஒளியை சூழ்ந்திட்டதே. மகிமையாய் உயிர்த்தாரே, மரணத்தை வென்றெழுந்தாரே. என் பாவத்தில் சாபங்களை நீர் நீக்கினீர். என் இயேசுவே, உம் இரத்தத்தால் நீர் நானும் சொந்தமான நீரின் சொந்தம். என் பாவத்தின் சாபங்களை நீர் நீக்கினீர். என் இயேசுவே, உம் இரத்தத்தால் நீர் நானும் சொந்தமான நீரின் சொந்தம். சாவின் பயம் நீக்கினதே, என்னில் உள்ள உம் வல்லமை. உம் சார்பில் நான் வீழ்ந்தேனே, என் காலங்கள் உம் கரத்தில். ஏதும் என்னை என்ன செய்யும், நான் என்றுமே உம் கையிலே. என்னவரை சேரும் வரை அவரது வல்லமை காக்குமே. ஏதும் என்னை என்ன செய்யும், நான் என்றுமே உம் கையிலே. என்னவரை சேரும் வரை அவரது ஏதும் என்னை என்ன செய்யும், நான் என்றுமே உம் கையிலே. என்னவரை சேரும் வரை அவரது வல்லமை காக்குமே. கிறிஸ்தேசுவே என் நம்பிக்கை, கீதம் வெளிச்சம் வேலனே. இம்மூளைகள் அசையாதே, பெருமழை புயல் காற்றுக்கும் ஒப்பில்லாத மாண்பது. என் பயங்கள் நீக்கினதே, எனக்கெல்லாம் என் இயேசுவே. அவரது அன்பு போதுமே. எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே. சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார். எனக்கெல்லாம் இயேசுவே, என்றென்றுமே. எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே. சிறிதும் பெரிதாய்
புதிதாய் என் ஜீவியம், புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார். எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். எங்கள் ஜீவியத்தை புதிதாய் மாற்றுகிறவர், பழையவெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிற விதத்தில் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறவர் நீர். உடைய ரட்சிப்பு மகா பெரியது, உடைய கிருபை பெரியது கர்த்தாவே. உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையினால் எங்களை தாங்கி நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில் அதெல்லாம் எண்ணி பார்த்து நாங்கள் நம்மை துதிக்கிறோம். நன்றி ஆளுங்கள் உள்ளங்கள் நிரம்புகிறது. இப்போது உம்முடைய வார்த்தையின் மூலமாக இவளை அறிந்து கொள்ளும்படியாக மனக்கண்கள் பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக. சகல சத்தியத்துக்குள்ள நடத்தும் வெற்றியும் வாழ்வும் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நமஸ்காரம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். விசுவாசத்தினாலே முதற் பேரானவரை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரித்தது குறித்து இங்கே பார்க்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்காகவும் ஒரு ஆடு அங்கே மரித்தது, இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தை அவர்கள் எடுத்து நிலைக்கால்களை பூசினார்கள், அந்த வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். எகிப்து தேசமெங்கும் கூக்குரல் உண்டானது, எகிப்து தேசமே நடுங்கினது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளிலே, இரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே எதுவுமே நடைபெறவில்லை. அற்புதமாக அவள் பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த இரத்தம் பாதுகாக்கிற இரத்தம். இன்றைக்கு கிறிஸ்து அது பழைய உடன்படிக்கையின் இரத்தம். அந்த உடன்படிக்கையிலே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆனால் நமக்கோ நித்திய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவாதி தேவனே தன்னுடைய குமாரனை அனுப்பி நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் பலியானார். அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அவருடைய மரணம் நமக்காக ஏற்பட்ட ஒரு மரணம். இந்த காலவேளையில் கொரிந்தியில் பார்க்கும் பொழுது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் உடன்படிக்கையின் ரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். உடன்படிக்கையின் ரத்தம். இந்த உடன்படிக்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. நாம் தரித்திரத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏராளமான ஆசீர்வாதங்கள் இந்த உடன்படிக்கையின் ரத்தத்தில் இருக்கிறது. அதான் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது உடன்படிக்கையின் ரத்தம். அதை நினச்சி பாருங்கள், அதை செய்யுங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அவருடைய சிந்தப்பட்ட ரத்தம், அவருடைய மரணம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை அவர் ரத்தம் மன்னிக்குது. இன்றைக்கும் ஒரு ரத்தத்தினாலே அவருடைய கிருபாசன தண்டிலே தைரியமாய் போகக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஆசரித்த போது எகிப்து தேசமே நடுங்கினது. பாருங்கள், பாவத்திலும் தரித்திரத்திலும் இருந்த ஜனங்கள் தன் ஜீவனையே வெறுத்திருந்தார்கள். ஜீவன் அவ்வளோ கசப்பாக இருந்தது. ஆனால் ஒன்றுமே செய்யலை. அவங்க ஒரு பெரிய யுத்தம் பண்ணல, ஒன்றும் செய்யலை. அவங்க செஞ்சதெல்லாம் என்ன? இரத்தத்தை விசுவாசித்தார்கள். ஆட்டுக்குட்டியுடைய மரணமும் அந்த இரத்தமும் அதை விசுவாசித்தார்கள். அவர்கள் அதை செய்தார்கள். வேறு ஒன்றுமே செய்யலை. அவர்கள் அடுத்த நாளே விடுவிக்கப்பட்டாங்க. அடுத்த நாளே தரித்திரம் போயிடுச்சு. அதை எண்ணி பார்க்கணும். இன்றைக்கி நம்முடைய தரித்திரம் கூட நான் எப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவே அன்றைக்கே முடிவு உண்டாயிடுச்சு. தரித்திரம் கிடையாது. அதை விசுவாசத்தை தான் பெற்றுக்கொள்ள முடியும். முதல் நாளில் செம சுமக்க வக்கிப்பில்லை கிடைக்கல.
பில்லு கிடைக்கலைங்க தலைக்கு வைக்கிறதுக்கு, தேடினாலும் கிடைக்கல, கேட்டாலும் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கு அடுத்த நாளே வைக்கப்பில்லு கேட்ட கிடைக்கல, இன்றைக்கி வைரமும் வைடூரியமும் தங்கமும் வெள்ளியும் கிடைக்குது. எப்படின்னா கடவுளுடைய அளவற்ற கிருபை. அவன் என்ன சொல்ல, அவங்க விசுவாசித்தால் போய் கேளுனார், என்னுடைய கிருபை அதை செய்யும், என்னுடைய தயவு அதை கொடுக்க பண்ணும். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மீட்கப்பட்டவருடைய நிலை என்ன என்று பார்க்கணும். ரொம்ப ஈஸி, ரொம்ப லைட்டாக காரியம் முடியும். அடுத்த நாளே செல்வந்தர்களாய் மாறிட்டாங்க. ஆண்டவரே சொல்கிறார், பிள்ளைகள்லாம் துணியெல்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் போய் துணிகளை வாங்கி போடுங்க, நீங்கள் போய் ஆபரணங்களை வாங்கி ஒரு பிள்ளைகளை கொடுத்துங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர். ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல அவர் நேசித்தார் ஜனங்களை. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் அதிக நம்ம தாயினும் தகப்பனுக்கு மேலாக கர்த்தர் அவர் நேசிக்கிறார். இந்த காலையில் சிந்தித்து பார்க்க வேணும், கர்த்தர் எவ்வளோ நல்லவர். அந்த ஜனங்களுக்கு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது 7ஆம் அதிகாரம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உங்கள் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி கர்ப்பக்கனையும் நிலத்தின் கனையும் உன் தானியமும் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தங்களையும் ஆசீர்வதிப்பேன். எல்லா ஜனங்களை சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ள உங்கள் மிருக ஜீவனுக்கும் ஆணிலாகவும் பெண்ணிலாகவும் மலடு இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். அந்த ஜனங்களுக்கு ஆட்டுக்குட்டியை அடித்த ரத்தத்தை ஆசரித்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பார்க்குறோம். வீட்டில் அது நம்முடைய பாஷையில் சொல்ல போனால் வீட்டில் ரைஸே குறையாது, எண்ணெய் குறையாது, கறியும் சிக்கனும் குறையாது, உனக்கு எல்லாம் நிறைஞ்சிருக்கும், ஒன்றுமே குறைவுபடாது. ஆணிலும் பெண்ணிலும் மலடு இருப்பதில்லை. சகல நோய்களை உன்னை விட்டு நீக்குவேன். அது அவளுக்கு சொல்லப்பட்டது. அதை நமக்கு புதிய உடன்படிக்கையின் ரத்தம் அதை காட்டிலும் பல மடங்கு பெறுது. இந்த கால வேளையில் சிந்தித்த கர்த்தர் எவ்வளோ நல்லவர். இதை நினைவு கூற என்பது சாதாரண காரியம் அல்ல. கோலியாத்துக்கு முன்பாக தாவீது அதை நினைச்சு பார்க்குறார். ஒரு இராணுவமே பயப்படுது, 40 நாளும் பயந்து நடக்கிறாங்க, ஒரு ராஜா பயந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தாவீது பயப்படல. ஏன்னு சொன்னால் அவர் என்ன சொல்ல நினைக்கிறார்னா, விருத்த சேதனம் இல்லாதவன், ஒரு உடன்படிக்கை இல்லை. விருத்த சேதனம் என்பது உடன்படிக்கையின் அடையாளம். விருத்த சேதனம் இல்லாதவன் இவன் எப்படி ஜெயிக்க முடியும்? நம்ம ஒருபோதும் ஜெயிக்கவே முடியாது. நமக்கு தோல்வியே கிடையாது சார். வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. நான் எல்லாவற்றிலும் ஜெயிப்பேன். இவன் நிமித்தம் யாருமே பயப்பட வேண்டியதில்லை, எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு தேவை ஏற்படும் பொழுது, ஒரு காரியத்தில் மலர்ச்சி நிற்கும் போது இதை நினச்சி பார்க்கணும். உடன்படிக்கை எவ்வளோ பெருசு. நாம் உடன்படிக்கையின் மக்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு அவர் மரணத்தை தெரிவிக்கிறோம். இன்றைக்கு அவர் இரத்தத்தை நாங்கள் நினைக்கிறோம். என்ன செய்திருக்கிறது இன்றைக்கும் செய்யும். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். அவருடைய சத்தியம் மாறவே மாறாது. இன்றைக்கும் நாம் இரத்தத்தினால பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். நாம் மீட்கப்பட்டவர்கள், உடன்படிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், உடன்படிக்கையின் மக்கள் என்பதை எண்ணி பார்த்து இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு பாராட்டின அன்பை எண்ணி ஸ்தோத்திரத்தோட பங்கெடுப்போம். முதல்ல ஜெபிக்க போகிறோம். ஜெபித்த பிறகு உள்ள வெளியே எல்லாருக்கும் பரிமாறப்படும். உள்ள வெளியே மெத்த மேலே எல்லாருக்கும் கொடுத்து முடித்த பிறகு எல்லோரையும் எழுந்து நிற்க சொல்லி எல்லோரும் ஒன்றாக கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிப்போம். அது வரைக்கும் தயவுசெய்து இந்த அப்பத்தை ரசத்தை வாங்கி வைத்து கொண்டு காத்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வெயிட் பண்ணணும். எல்லோரும் எந்திரிச்சு நிற்க சொல்கிற வரைக்கும் எல்லோரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் முன்னில் வருகிறோம். உடைய கிருபை இரக்கம் மகா பெரியதாக இருக்கிறது. கர்த்தாவே, எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறது. மீட்பின் மூலமாக எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளி இருக்கிறீர். இதெல்லாம் எண்ணி பார்த்து போய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உணர்வோடு இந்த பந்தியில் ஒவ்வொரு பங்கு கொள்ளட்டும். இந்த பந்தி கர்த்தாவே எங்களுக்கு அதை நினைவுபடுத்துகிறது. எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அளவற்ற ஆசீர்வாதங்கள் இவைகளை இது பிரதிபலிக்கிறதா இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம்.
இந்த வெறும் அப்பத்திலும் ரசத்திலும் அல்ல, நீர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்திலும் ஒவ்வொருவரும் பங்கெடுக்கட்டும். விசுவாசத்தோடு கர்த்தாவே அதிலே பங்கு பெறட்டும் கர்த்தாவே. அதை தங்களுடையதாக்கி கொள்ளட்டும், அதை சுதந்திரித்து கொள்ளட்டும், சொந்தமாக்கி கொள்ளட்டும். உமக்கு எல்லா கனமகிமை துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே இன்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே இன்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீ வைத்ததினாய் பறிக்க இயலா தேவரும் என்னை. பாசமின் மேல் நீ வைத்ததினாய் பறிக்க இயலா தேவரும்
தயவுசெய்து எழுந்து நிற்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகி இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவோம். நம் அனைவரும் ஒரு நிமிஷம் தம்முடைய உள்ளங்களையும் கரங்களையும் கர்த்தருக்கு முன்பாக உயர்த்தி கர்த்தரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த மாபெரும் மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, பாவங்களரை நம்ம கழுவின அவருடைய இரத்தத்துக்காக, கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தம், நமக்காக நொறுக்கப்பட்ட சரீரம், அவர் கொடுத்த ஜீவன் நம்ம இன்றைக்கு வாழ வைத்திருக்கிறது. ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி இருக்கிறது. கர்த்தரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கல்வாரி சிலுவை எண்ணி பார்க்கிறோம். அதை தவிர வேறொன்றிலும் நாங்கள் மேன்மை பாராட்டுவதில்லை. எங்களுக்கு வாழ்வளித்திருக்கிறது உம்முடைய அன்பு. எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர், மரிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு இலவசமாக அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் கூறுகிறதே. குமாரனையே கொடுத்தவர் எல்லாவற்றையும் தருகிறீர், எல்லாவற்றையும் தருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய அன்பு பெரியது கர்த்தாவே, அதை கொண்டாடுகிறோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு பல்வேறு தேவைகளோடு, பல்வேறு பிரச்சனைகளோடு வந்திருக்கிற மக்கள் கூட அதை அனுபவித்து பார்க்கட்டும், ருசி பார்க்கட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஒவ்வொருவரும் ருசித்து அறிந்து கொள்ளட்டும் தனிப்பட்ட முறையில். இன்றைக்கு உமக்கு எல்லா நன்றியும் கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் இன்றைக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம உட்காருவோம். இன்னும் ஒரு முறை எல்லோரும் சேர்ந்து பாடுங்கள். ஒரு சரணத்தை பாடும்போது இந்த கப்ஸை ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். கரந்திடுமே உம் நாமத்திலே, கரனே எனக்காய் ஜெயக்கொடியே. கரந்திடுமே உம் நாமத்திலே, கரனே எனக்காய் ஜெயக்கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். காணிக்கைனாலே கர்த்தரை ஆராதிக்கின்ற நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராயில் பங்கிருந்த நீங்களும் காணிக்கையில் செலுத்த விரும்பினால் எப்பொழுது வெப் கிவிலிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரிகேஷன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அல்லது MODD அனுப்பலாம். சபை திட்டப்பணிகளை கொடுக்கக்கூடியவர்கள் அதை வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது போர்ட்டிக்கோ உள்ள பெரிய காணிக்கப்பட்டில் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தசமங்களோட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கிட்டு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் என் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலனை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டோனோ என்று சோதித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே
வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். காணிக்கையினாலே என் தேவனை கனப்படுத்துகிறேன். அவன் கரங்களை கீழே பதவியை பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாய் வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே அமர்ந்திருப்பவர்களும் மேலே அமர்ந்திருப்பவர்களும் ஒரு சில வினாடிகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்கிற புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதன் மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி ஸ்டாலில் கொடுத்தால் நம்மளோட போதனைகள் பேசின 8 செய்திகளுடைய MP3 சிடியையும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கொண்டு பெற்று செல்லலாம். இவருடைய போதனைகள் பேசும் பொழுது தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலே மொழிபெயர்ப்புகள் ஹெட்ஃபோனில் வருகிறது. அது தேவைப்பட்டவர்கள் அதை வாங்கி உபயோகிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் ஆராதனைகள் குறித்த விவரங்கள் கவனிக்கவும் தயவுசெய்து. குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் ஆராதனைகள், குட் ஃப்ரைடே ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போலவே நடக்கும். ஆனால் சாயங்காலம் இருக்காது. காலையில் 3 ஆராதனை வைக்கிறோம் இல்லையா, அப்புறம் சாயங்காலம் ஒரு ஆராதனை இருக்குது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை இல்லை, காலையில் உள்ள 3 ஆராதனை போல் குட் ஃப்ரைடே அன்றைக்கு 3 ஆராதனைகள் இருக்கும். 6:30 மணி 9 மணி 2 தமிழ் ஆராதனைகள், 11:30 மணி ஆங்கில ஆராதனை. ஈஸ்டர் அன்றைக்கு 4 ஆராதனைகள் இருக்கும். 5, 7, 9, 11 என்று 4 ஆராதனைகள் ஈஸ்டர் அன்றைக்கு நடைபெற இருக்கிறது. சாயங்கால ஆராதனை இருக்காது, 4 காலையிலேயே வச்சிடறோம் ஈஸ்டர் அன்றைக்கி. ஆகவே தயவுசெய்து இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிங்க. வெள்ளிக்கிழமை ரொம்ப சுலபம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாதிரியே 6:30, 9, 11 முதல் 2 ஆராதனை தமிழ். சனிக்கிழமை எல்லோரும் சொல்லுங்க பார்ப்போம், 5, 7, 9, 11. என்னையா சண்டே நர்சரி ஸ்கூல் மாதிரி ஆக்கிட்டீங்க. நீங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பாருங்கள், ஒரு 200-300 கால் வரும். எத்தனை மணிக்கு ஆராதனை எங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லிகிட்டு இருக்கணும். போன வாரம் வந்தீங்களா சர்ச்சுன்னா வந்திருந்தேனேப்பாங்க. அப்புறம் எப்படி கேட்கல இந்த இதெல்லாம் சொன்னமே கேட்கலன்னா அது கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க சிலர். அனௌன்ஸ்மெண்ட்டு முக்கியம் இல்லை. அந்த நேரத்தில் வீட்டில் சாம்பார் என்னாச்சு, எந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம் வெளியே போனோடனே அதெல்லாம் தீர்மானம் பண்ணுறதுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் டைமை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லது, அதனால தான் நாங்களும் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணுறதில்ல. எவ்வளோக்களோ குறைக்கணுமோ அவ்வளோக்களோ குறைச்சாச்சு, ஒன்றும் இல்லாமல் ஆக்கியாச்சு. அனௌன்ஸ்மெண்ட்டே கிடையாது, இல்லாத சபை இது. ஏன்னா யார் கவனிக்கிறா சொல்கிறேன் அனௌன்ஸ்மெண்ட்டை? ரொம்ப மினிமமாக செய்ய வேண்டியதை மட்டும் செய்கிறோம். இதெல்லாம் அவசியமாக இருக்குது சில நேரத்தில். அதனால் தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கங்க. இதை வந்து மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்கள் நண்பர்கள், இங்கே வர்றவங்க, மற்றவங்க எத்தனை மணிக்கு ஆராதனைன்னு முழிச்சிட்ருப்பாங்க, தெரியப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். யாக்கோபின் நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 17ஆம் வசனம் வரை. யாக்கோபு 2:14 வரை. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவரானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்குமே. விசுவாசத்தை குறித்து போய்த்து வருகிறோம். இதில் முக்கியமாக இப்பொழுது இந்த விசுவாச வாழ்க்கையில் அறிக்கை எவ்வளவு முக்கியமாக இருக்குது, நாம் பண்ணுகிற இந்த அறிக்கை எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதுன்றது போய்த்து வருகிறோம். அறிக்கையினாலே எல்லாம் பாவ அறிக்கைன்னு நினைக்கிறாங்க. பாவ அறிக்கை ஒரு சிறிய பகுதி தான் கிறிஸ்தவ ஜீவியத்தில். எப்போ பாவம் செய்கிறோமோ அப்போ அறிக்கை செய்வது அவசியம். ஏனென்று சொன்னால்
அது தேவனோடு கூட நமக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்தை கெடுத்து போடுகிறது. அறிக்கை செய்து அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு கர்த்தரோட மறுபடியும் நெருங்கி ஜீவிக்க ஆரம்பிப்பது ரொம்ப அவசியம். ஆனால் எந்நேரமும் நான் பாவி நான் ஒன்றும் இல்லை, குப்பை தூசி பூச்சி புழுன்னு சொல்கிறது தப்பு. அதுதான் நெகட்டிவ் கன்ஃபெஷன்றோம் இல்லையா. சிலர் அது பழக்க தோஷத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம சென்னையில் அது ரொம்ப முக்கியமாக அது ரொம்ப பரவலாக இருக்குது. அது அவங்களுக்கு பழக்கம். வாயை திறந்த உடனே ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே அது வந்து நான் குப்பை தூசி நான் பூச்சி புழுன்னு. நான் ஒருத்தரை கேட்டேன், நீங்கள் உண்மையாகவே குப்பையா இல்லை சும்மா ஒரு இதுக்கு சொன்னங்க ஐயான்றாரு. எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள்? குப்பை இல்லை இருந்தாலும் குப்பைன்னு சொல்லிக்கிறேன், தூசி இல்லை இருந்தாலும் தூசின்னு சொல்லிக்கிறேன், புழு இல்லை இருந்தாலும் புழுது சொல்லிக்கிறேன். ஏன் என்ன தாத்தா காலத்துலன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், என்னன்னு யோசிக்காமலே அதே ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறது நம்ம. அதனால தான் நான் நிறுத்தி என்ன சொல்கிறீங்கன்னு யோசிக்க வைக்கிற ஆள் நான். அதுக்குன்னே தான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அது சொல்லவே கூடாது. அப்படி நீங்கள் பூச்சியும் இல்லை, புழுவும் இல்லை, தூசியும் இல்லை, குப்பையும் இல்லை, நீங்கள் தேவனுடைய பிள்ளை, விலையேற பெற்றவர்கள் என்று வேதவசனம் சொல்லுது. தம்முடைய ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டு கொண்டார். அப்போ நம்முடைய அறிக்கை தூசி பூச்சி புழு குப்பைன்ற அறிக்கை கிடையாது. நம்முடைய அறிக்கை, அதாவது எபிரேயரில் சொல்லியிருக்கு இல்லையா, நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர். அப்போ நாம் அறிக்கை எதை பண்ணுறோம்? தூசி புழு பூச்சி குப்பைன்றதை அறிக்கை பண்ணல, ஒருவரை அறிக்கை செய்கிறோம். யாரை? கிறிஸ்துவை, அவருடைய மேன்மையை, அவர் நமக்காக கொடுத்த மீட்பை அவர் அறிக்கை. நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர். தூசியை பூச்சியை புழுவை அறிக்கை செய்கிறோம், அவர் அறிக்கை செய்கிறோம். அவர் யார்? என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய மீட்பர், என்னுடைய மெய்ப்பர், என்னை குணமாக்குகிறவர், என்னுடைய டாக்டர், என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறவர். அவர் அறிக்கை. நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர். ஒருவரை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இந்த குப்பையை அறிக்கை செய்துட்டு இல்லை, அவரை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். 4:14 சொல்லியிருக்கு எபிரேயரில், வானங்கள் வழியாக பரலோகத்துக்கு ஏறி போன மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணுகிற அறிக்கையை உறுதியாய் பற்றிக்கோ. நாம் பண்ணுகிற அறிக்கை என்ன அறிக்கை? நான் காமிச்சேன் உங்களுக்கு. நாம் பண்ணுகிற அறிக்கை என்ன? நாம் பண்ணுகிற அறிக்கை என்ன? நான் யார்? மீட்பு என்னவா ஆக்கியிருக்கிறது, எப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்களை எனக்கு கொடுத்திருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நான் என்னவாயிருக்கிறேன், என்னால் என்ன முடியும், எனக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது, எனக்குள்ளே இருக்கிறவர் யார், அவரை கொண்டு நான் என்ன செய்ய முடியும், நான் என்னவாலாம் இருக்க முடியும் இந்த உலகத்தில். அதுதான் நம்முடைய அறிக்கை. அதைத்தான் உறுதியாக பற்றிகிட்டு இருக்க சொல்லி இதை ஒழிய இந்த தூசி குப்பையெல்லாம் ஏன் பற்றிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இதை தான் பிடிச்சிக்கிட்டாங்க ஜனங்க. இன்னும் 10:23 எபிரேயர் 10:23 சொல்லி இருக்குது, அசைவில்லாமல் அந்த அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருக்க கடவுள்னு. அசைவில்லாமல்னு சொன்னால் இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு பேசுகிறது இல்லை, அசைவில்லாமல் அதுலேயே நிலச்சிருக்கணும். நான் என்னன்னு சொல்கிறேனோ, மீட்பின் மூலமாக நான் என்னவாக இருக்கிறேன்னு வேதவசனம் சொல்லுதோ அதையே நாம் அறிக்கை செய்கிறோம். அறிக்கைன்னா என்ன? கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதையே சொல்கிறது, அவ்வளோதான். சேயிங் த சேம் திங் அஸ் காட். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதையே நானும் சொல்லுகிறேன். இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள். இதுக்குரிய காரண காரியங்களை நான் காமிச்சிட்றேன். ஏன் இந்த அறிக்கை ரொம்ப பிரதானமாக இருக்குது கிறிஸ்தவ ஜீவியத்தில்? ரிஃபார்மர்ஸ், இந்த மறுமலர்ச்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர்கள், மார்ட்டின் லூத்தர், கால்வின் போன்றவர்கள்லாம் அந்த காலத்திலே சொன்னாங்க, 16ஆம் நூற்றாண்டிலே சொன்னாங்க இந்த மாதிரி இந்த கிறிஸ்தவமே ஒரு மாபெரும் அறிக்கைன்னு சொல்லி. ஏன் கிறிஸ்தவம் மாபெரும் அறிக்கை? பாவ அறிக்கையினால் இல்லை, அது எப்போது பண்ணுற அறிக்கை தான். கிறிஸ்தவமே மாபெரும் அறிக்கைனா இது இந்த மார்க்கமே ஒரு அறிக்கையின் மார்க்கம்ன்றாங்க. அப்போ எப்போவுமே நாம் பண்ணிகிட்டு இருக்கிற அறிக்கையை சொல்கிறாங்க. எப்போவுமே நாம் எந்த அறிக்கையை பண்ணிகிட்டு இருக்கிறோம்? எப்போவுமே பாவத்தை இல்லை, எப்போவுமே இயேசு எனக்கு என்னவாக இருக்கிறார், நான் அவருக்குள் என்னவாக இருக்கிறேன், அவர் மூலமாய் நான் என்னவாக இருக்கிறேன். அதுதான் நம்முடைய அறிக்கை. இருக்கீங்களா? சரி, இப்போது அதனுடைய காரண காரியங்களே நான் போய்த்து வருகிறேன். ஏன் இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது, எதனால் இந்த அறிக்கையை நான் போய்த்து கொண்டிருக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதில் ஒரு காரியத்தை இன்றைக்கு கவர் பண்ண போகிறேன். அது என்னென்னா, கன்ஃபெஷன் இஸ் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் இட் இஸ் ஃபெய்த்ஸ் கரஸ்பாண்டிங் ஆக்ஷன். தமிழில் சொல்கிறேன், ஏன் அறிக்கை ரொம்ப முக்கியமானதாக இருக்குதுன்னா, நம்முடைய விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை அறிக்கை. விசுவாசம் உள்ளே இருக்குதுன்னா அது கிரியையில் வெளிப்பட வேண்டும். விசுவாசம் என்கிறது வெறும் மனசில் இருக்கிற ஒன்று இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், ஏன் உள்ளே இருக்குது விசுவாசம் அப்படின்னு இல்லை. உள்ளே இருந்தால் வெளியே வரணுமே. ஏதாவது ஒரு விஷயத்தில், ஏதாவது ஒரு விதத்தில் அது வெளியே நிச்சயமாக வந்தாக வேண்டும். உள்ளே இருக்கிற விசுவாசம் என்கிறது உள்ளே ஏதோ புகஞ்சு கிடக்கிறது இல்லை, ஏதோ நான் மனது அளவில் நான் உள்ளே விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்கிறது கிரியையில் வெளிப்பட வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வாசிக்கிறோம்.
ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ என்று சொல்லியிருக்குது. விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணில் தானே செத்ததாக இருக்கும் என்று சொல்லியிருக்குது. அதாவது வெளியில் ஒன்றும் காணப்படலைன்னா உள்ளேயும் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். உள்ளே ஏதாவது இருந்தால் வெளியே காணப்படும். அப்போ உள்ள விசுவாசம், எதை குறித்தாவது விசுவாசம் இருந்தால் அது வெளியே தெரிய வேண்டும், ஒரு கிரியையில் அது வெளிப்பட வேணும். ஆனால் இதை பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்குது ஜனங்கள் மத்தியில். பாருங்கள், உள்ள விசுவாசம் இருந்தால் அது கிரியையில் வெளிப்பட வேணும் என்கிறதுல பெரிய குழம்பி போயிருக்கிறாங்க ஜனங்கள். எப்படி அதை கிரியையில் வெளிப்படுத்துகிறதுன்னு. ஏன்னா நான் இந்த குழப்படியிலலாம் இருந்து வந்தவன், அதனால் அவங்களுக்கு சில காரியங்களை அனுபவ ரீதியாக அவங்களுக்கு சொல்கிறேன் நான். அதாவது பாருங்கள், சுகத்தை விசுவாசிக்கிறோம். நானே உன் பரிகாரியாகி கர்த்தர் அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன், ஆயுசு நாட்டில் பூரணப்படுத்துவேன்னு சொல்லி நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவேன், இப்படிலாம் வேதவசனம் சொல்லுது. சரி, அப்போ நம்ம அதை விசுவாசிக்கிறோம். சுகத்தை நாம் விசுவாசிக்கிறோம். சுகவீனமாக இருக்கிறவர்கள் சுகத்தை விசுவாசிக்க வேண்டும். சுகத்தை விசுவாசிக்கிறோம்னா அது கிரியையில் எப்படி வெளிப்படுத்த வேணும்? இங்கே தான் குழப்படி. இந்த விசுவாசிக்கிறோமே, அந்த விசுவாசத்தை கிரியையில் நாம் எப்படி காண்பிப்பது என்கிறது தான் குழப்படி. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டாக்டர் மாத்திரை கொடுத்துருக்காரு, காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று ஒழுங்காக போடு, இதை போட்டினாலே ரொம்ப நாள் உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை கொஞ்சம் அடக்கி வைக்கிறதுக்கு இந்த மாத்திரையை கொடுத்துருக்கிறாரு. ஒன்றும் தப்பு இல்லை, போடலாம். இவங்க என்ன பண்ணுறது, நான் விசுவாசிக்கிறேன், அவரே என் பரிகாரியாக கர்த்தர்னு சொல்லிட்டார். ஒரு அம்மா சொல்கிறாங்க, அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நானே உன் பரிகாரின்னு கர்த்தர்னார். அப்போ அவர் தான் டாக்டர், வேறு எந்த டாக்டரும் வேணாம், டாக்டர்கிட்டே போகாத நீ. எப்படி பாருங்கள், விசுவாசம் கிரியில் காண்பிக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டே போகாதது தான் விசுவாசம் அப்படின்றாங்க. டாக்டர்கிட்டே நான் போகிறதில்லை, ஏன்னா நானே உன் பரிகாரியாக கர்த்தர்னார். எப்படி வியாக்கியானம் பண்ணுறாங்க பாருங்கள், நானே உன் பரிகாரியாக கர்த்தர்னார். அதனால் கர்த்தர் தான் என் டாக்டரு, வேறு டாக்டர்கிட்ட நான் போய் பார்க்கவே மாட்டேன் அப்படிம்பாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, நானே உன் பரிகாரியாக கர்த்தர்னு அவர் சொல்லிட்டாரு, அவர் தான் சுகமளிக்கிறவர், அதனால் எதுக்கு நான் மாத்திரை சாப்பிட்ணும்? அவர் விசுவாசிக்கிறேன்னா விசுவாசிக்கிறதும் மாத்திரை சாப்பிட்றதும் ஒன்று ஒத்து போகாது. ஆகவே நான் விசுவாசத்தை காட்டுறதுக்கு கிரியில் மாத்திரையை இன்னிலேருந்து நிறுத்திட போகிறேன் அப்படின்னு நிறுத்தி பரலோகம் போய் சேர்ந்தவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். இது முட்டாள்தனம். விசுவாசத்தை கிரியில் காண்பிக்கிறதுனா அப்படி காண்பிக்கக்கூடாது. பாருங்கள், எப்படி காண்பிக்கணும், எது நியாயமான விதத்தில் காண்பிக்கணும்? விசுவாசத்தில் எப்படி சோமில்லாதவங்க விசுவாசத்தை எப்படி கிரியில் காண்பிக்கணும்? எடுத்தோடனே மாத்திரையை நிறுத்தக்கூடாது. மாத்திரை நிறுத்தினா சிலர்லாம் 4 நாள் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அதை ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது தானே மாத்திரையை கொடுத்து வச்சுருக்குறாங்க. எப்படி நிறுத்தணும்னா, டாக்டர்கிட்ட போகணும், செக்கப்புக்கு போய் செக்கப் பண்ணி பார்க்கணும் இப்போ எப்படி இருக்குதுன்னு. அவர் என்ன சொல்லுவார், நீங்கள் எடுக்க வேணாம்னு நினைக்கிற மாத்திரை உங்களுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் குறைச்சி பார்ப்போம், இல்லைன்னா அதை விட்டே பார்ப்போம், ஒரு வாரம் என்ன தான் அதுன்னு பார்ப்போம், நீங்கள் நிறுத்திடுங்க, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். திருப்பி ஒரு தடவை போய் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்புறம் அவரே சொல்லுவார், சரி வேணாம், உங்களுக்கு நல்லா ஆகிட்ட மாதிரி இருக்குது, இப்போது வேணாம், அப்பப்போ வந்து செக்கப் பண்ணிக்கணும். அதுதானே சரி, அதுதான் நியாயமான. கர்த்தர் உங்களை சுகமாக்குனார்னா அதை ஒரு டாக்டரும் கண்டுபிடிச்சி நமக்கு சொல்கிறது எவ்வளோ நல்லது. அப்புறம் அறிவோடு நிறுத்தினா எவ்வளோ நல்லது. அப்போ நான் சுகத்தை நான் விசுவாசிக்கிறேன்னு வைங்க, சுகம் இல்லாமல் இருக்குது, சுகத்தை நான் விசுவாசிக்கிறேன். எப்படி கிரியில் நான் வெளிப்படுத்துவது? அந்த கிரியை எப்போதுமே மருந்து நிறுத்துறது இப்படிப்பட்ட மூடத்தனமான கிரியை தேவையில்லை. அதனால தான் சொல்கிறேன், அறிக்கையை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய அறிக்கையே விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது. எடுத்தோடனே மாத்திரை நிறுத்த வேண்டியதில்லை. நான் இப்போ விசுவாசிக்க இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிட்டேன் சுகத்தை. அப்போ இன்னையிலேருந்து என் பேச்சை நான் மாற்ற போகிறேன். நான் வியாதிப்பட்டவன், நான் பலவீனன், நான் சாக கிடக்கிறேன், இன்றைக்கி முடிஞ்சிருமோ நாளைக்கு முடியுமோ தெரியல, எவ்வளோ நாள் இருப்பணும்னு தெரியல, அப்படிலாம் அந்த பேச்செல்லாம் நிறுத்திட்டு, நிறைய பேர் அப்படி பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ நாள் தெரியல பிரதர், எனக்கு இந்த வியாதி வந்திருக்குது, இன்னும் எவ்வளோ நாள், அந்த மாதிரி பேச்செல்லாம் நிறுத்திவிட்டு எப்படி பேச ஆரம்பிக்கணும்? அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்காரு, நீடித்த ஆயுசு நாள் திருப்தி ஆக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் திருப்தி ஆகிற வரைக்கும் இருக்கலாம். போதும் ஆண்டவரே திருப்தி அப்படின்னு சொன்னால் இலையில் சோறு போடுறாங்க, போதும்னு சொல்கிறோம், போதும்னு சொல்ல போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறோம், ஐயோ வேண்டாங்க, இவ்வளோ தூரம் இன்னும் ஒரு வாய் கூட சாப்பிடவே முடியாதுன்னு நிறுத்துகிறாங்க.
ஆண்டவர் கூட என்ன சொல்கிறார், நீ திருப்தியான பிறகு சொல்லு, நான் நிறுத்திக்கிறேன்றார். நான் திருப்தி ஆகிற வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றி அவருக்காக வாழ்ந்து நான் போகிறேன். ஆகவே இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது. இன்றைக்கோ நாளைக்கோ அந்த பேச்செல்லாம் விட்டுறணும். இப்போ என்னத்தை பேசணும்? சுகத்தை பேசணும், ஆரோக்கியத்தை பேசணும், பலத்தை பேசணும், வெற்றியை பேசணும். இப்படி பேச ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். அப்போவே நான் என்ன பண்ணுறேன், அதுதான் நான் உள்ள விசுவாசிக்கிறேங்கிறத வெளியே காட்டுகிற கிரியை. எத்தனை பேருக்கு வழங்குது? இது பேச்சே கிரியையாக இருக்குது. அதுதான் புத்திசாலித்தனம் பாருங்கள். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மூடத்தனமான சில காரியங்களை செய்கிறத விட்டுட்டு நிறைய பேர் பாருங்கள் கர்த்தருடைய மானத்தையே வாங்கிடுறாங்க. முட்டாள்தனமாக காரியங்களை செஞ்சு கடைசியில் உலகம் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆகிடுது பாருங்கள். என்னங்க உங்கள் மாதிரி கோயிலுக்கு தான் அவரும் வந்தாருங்க, மாத்திரை நிறுத்திட்டாருங்க, என்னமோ சொன்னாங்களாம் மாத்திரை போடாத நீ. ஆனால் மாத்திரை போடாதுன்னு சில இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து பெரிய பம்பில் வந்து முடியும். இதெல்லாம் சட்டவிரோதமான இது. அப்படிலாம் சொல்லவே கூடாது. நாங்கள் அப்படிலாம் சொல்கிறதே கிடையாது. மாத்திரை நிறுத்தணும்னா அதுக்கு நான் சொல்லக்கூடாது, டாக்டர் தான் சொல்லணும். அது நான் டாக்டர் இல்லை, நான் ப்ரீச்சர். மாத்திரையே நான் பேசுகிறது இல்லை, போடுங்க போடாதீங்க இதெல்லாம் நான் பேசுகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படி யாராவது ஒரு ப்ரீச்சர் பேசுனா அது சரி கிடையாது. அது மாத்திரை நிறுத்துறதோ போடுறதோ நான் சொல்லி போடவும் கூடாது, நான் சொல்லி நிறுத்தவும் கூடாது. நான் என்ன பேச அத்தாரிட்டி எனக்கு கொடுக்குறதுனா, வசனத்தை நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி தரதுக்கு மட்டும்தான் எனக்கு அதிகாரம் இருக்குது. வாயை திறந்து வசனத்தை சொல்லுங்கள். என் அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குகிற தேவன் என்னுடைய தேவன், என்னுடைய சுகம் வேகமாய் துளிர்க்கும் என்று எழுதியிருக்கிறது. என் நோய்களெல்லாம் சுமந்து என் வேதனைகளெல்லாம் கல்வாரி சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் வேதவசனம் சொல்லுது. அவர் என்னை குணமாக்குகிற கர்த்தர். இப்படின்னு பேச்சை மாற்றுங்கன்னு நான் சொல்லித்தரதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குதோ ஒழிய மாத்திரையை நிறுத்துங்கன்றதோ அல்லது மாத்திரையை போடுங்கன்றதுக்கோ நான் சொல்லித்தர அதிகாரம் எனக்கு கிடையாது. எத்தனை பேருக்கு வழங்குது பாருங்கள். சில நாடுகள்லாம் சில பிரசங்கியார்கள்லாம் கோர்ட்டுக்கே போயிருக்காங்க. இதை வந்து இப்படி சொல்லி மாத்திரை நிறுத்துன்னு சொல்லி ஆளுக்கு ஏதோ ஆகி அப்புறம் கேஸை போட்டு அவங்க மேலே கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி இதுக்கெல்லாம் இவங்க வாதாடி எல்லாம் பண்ணி அதெல்லாம் நடந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இதில் நான் இருந்து வந்ததுனால சொல்கிறேன், இப்படிலாம் நடந்திருக்கு. அதெல்லாம் பண்ணவே கூடாது. நாங்கள் அதெல்லாம் பண்ணுறதே, அது என் வேலை கிடையாது. டாக்டர் வேலையை நான் பண்ணக்கூடாது, டாக்டர் என் வேலையை பண்ணக்கூடாது. நான் என் வேலையை பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன், சோகம் இல்லையா, மாத்திரை என் பொறுப்பு இல்லைங்க, அது நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுங்க. ஆனால் ஒன்று என் பொறுப்பு, நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். வாயை திறந்து நானே உன் பரிகாரியாய் கர்த்தர்னு சொல்லுங்கள். அப்போவே பலன் சுகமெல்லாம் ஆரம்பிக்கிறோம். அதற்குரிய விசுவாசம் உள்ளே வளர ஆரம்பிக்கும். சுகமடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு, நீடிய காலம் வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி உண்டாகுதுன்றதை நான் சொல்லித்தர்றதுக்கு அதுக்கு தான் நான் இங்கே இருக்கிறேன். அவ்வளோதான் நாம் சொல்ல முடியும் இல்லையா. மாத்திரை நிறுத்துறது வந்து முட்டாள்தனம். நிறுத்துறது வந்து மாத்திரை போடுன்னு சொன்னவரை கேட்டுட்டு தான் நிறுத்தணும். அதுதான் சரியான இது. சிலர் வந்து ஒரு டாக்டரை கேட்குறதில்ல, செக் பண்ணிக்கிறதுக்கு 2 டாக்டராக கேட்குறாங்க. அவங்க தான் புத்திசாலி ஆளுங்க. செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறாங்க சிலர். அது புத்திசாலித்தனம். இந்த சில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியனே இருக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு எப்படி ஒரு காரியத்தை ஜட்ஜ் பண்ணுறதுன்னு சில நேரத்தில் தெரிய மாட்டேங்குது. அப்போ விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை இருக்கணும். கிரியை இருக்கணுன்றதுனால நான் எடுக்கிற மாத்திரையை நிறுத்துறது கிரியை இல்லை, முட்டாள்தனமாக ஏதோ செய்கிறது கிரியை இல்லை. இன்னும் சிலர் இருக்கிறாங்க பாருங்கள். ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு இருந்தார். அவர் லைசன்ஸ்லலாம் எழுதிருக்குது கண்ணாடி போட்டு தான் ஓட்டணும்னு. இவர் விசுவாசத்தை யார்ட்டையே கேட்டிருக்காரு பாருங்கள். இந்த மாதிரி தப்பாக விசுவாசத்தை போதிக்கிற ஆளுகள் சிலர் இருக்காங்க பார்த்தீங்களா. விசுவாசத்தை கேட்டுட்டு இன்னிலேருந்து நான் கண்ணாடி போடுறதில்ல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை அரைகுறையாக தான் தெரியுது பாருங்கள். முன்னால் எருமை மாடு போனால் சின்ன நாய் போகிற மாதிரி இருக்குது அவருக்கு. இவரெல்லாம் வண்டி ஓட்டினா என்ன ஆகுறது, முன்னால் போகிறவன் என்ன ஆகுறது பாருங்கள். அந்த மாடு என்ன ஆகுறது, இப்போ இருக்கிற மிருகஜீவன் கூட என்ன ஆகுறது முன்னால் போகிறது, எல்லாம் ஆபத்து பாருங்கள். என்னன்னு கேட்டால் ஐ லிவ் பை ஃபெய்த், ஐ ட்ரைவ் பை ஃபெய்த்ன்றதான் ஒரு ஃபிலாசபி. விசுவாசத்தில் ஜீவிக்கிறது மட்டும் இல்லை, வண்டி ஓட்டுறதும் விசுவாசத்தில் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. கண்ணை மூடிக்கிட்டே ஓட்டுவார் போல இருக்கு வண்டி. இதெல்லாம் முட்டாள்தனம் பாருங்கள். இது விசுவாசத்தின் கிரியை இல்லை, விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை இல்லை. விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைங்கிறது முட்டாள்தனம் கிடையாது.
நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா முதல்ல அறிக்கையில் ஆரம்பிக்கணும். கிரியை எங்கே காமிக்கிறீங்க? உங்கள் பேச்சில் முதல்ல காமிக்கிறீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஏன்னா வெறும் தியரியாக பேசிட்டு போனால் நடக்காது. ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. இல்லைன்னா ஜனங்களுக்கு அது சரியாக வழங்காது. சிலர் இருக்கிறாங்க, நான் ஒரு பில்லு பே பண்ண வேண்டியது இருக்குது, 10,000 ரூபா பே பண்ண வேண்டியது இருக்குது. ஆகவே அது இன்றைக்கி நான் கொடுத்தாகணும் செக்கு, அதனால் நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பிரசங்க கேட்டிருக்கேன், கர்த்தர் தேவையில்லை சந்திப்பார்னு. என் தேவன் குறையெல்லாம் மைமையின் ஐஸ்வர்யத்தை நிறைவாற்றுவார், அற்புதத்தை செய்வார், அப்படியாக்கும், வானத்திலிருந்து மண்ணா கொட்டிச்சாக்கும், இப்படியாக்கும். ஆகவே கண்டிப்பாக கர்த்தருடைய தேவைகளை சந்திப்பார். அதனால் தைரியமாக ஒரு செக் எழுதி கொடுத்துட போகிறேயா. இதை இன்னைக்கு கொடுத்து அது அவங்களுக்கு போய் நாளைக்கு கிடச்சி அப்புறம் அவங்க 4 அன்னைக்கு அதை பேங்க்கில் போடுவாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அது கேஷ் போட்ட எங்கள் பேங்க்குக்கு வரும். அதுக்குள்ளே கர்த்தர் எனக்கு போட்டுருவார். அதுக்குள்ளே உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். இருக்கீங்களா? அப்புறம் கர்த்தாவே ஏன் என்னை கைவிட்டீர், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கதறிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் முட்டாள்தனம் பாருங்கள். கேட்டால் விசுவாசத்தை கிரியில் காமிக்கணும் இல்லையா? உள்ள விசுவாசம் இருந்தால் வெளியே அதை காட்டணும். அதை காட்டுறது என்னத்தை காட்டணும்? முட்டாள்தனத்தை காட்டக்கூடாது. கர்த்தருடைய தேவையை சந்திப்பாருங்கிறத நான் விசுவாசித்தால் எப்படி காட்டணும்? அதை முதல்ல என்னுடைய குறையை பேசுகிறத நிறுத்திட்டு, தரித்திரத்தை பேசுகிறத நம்பிட்டு, தரித்திரத்தை நம்புறதை நிறுத்திட்டு, நான் ஏழை, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, இது இல்லாது அதில் பேசுகிறத நிறுத்திவிட்டு என் பேச்சை மாற்றணும். பேச்சை ஒரு ஆள் மாற்றுறதை பார்த்தீங்கனாலே அவன் விசுவாசி ஆகிட்டான், உள்ள விசுவாசம் வந்துருச்சுன்றதுக்கு இவனுடைய இந்த காரியமே ஒரு கிரியையாக இருக்கிறது. அந்த லெவலில் அதைத்தான் அவன் செய்ய முடியும். செக் எழுதக்கூடாது. இப்போது பேங்க்கில் காசு வந்த பிறகு தான் செக்கு. ஹலோ, இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? பேங்க்கில் காசு வந்த பிறகு தான் செக்கு எழுதணும், இல்லைன்னா எழுதவே கூடாது. நான் ஒரு நம்பிக்கையில் தானே போகுது வாழ்க்கையே. எழுதிக்கிறேன்னா எக்கு தப்பாக போய் மாட்டிடுவீங்க. அப்புறம் கர்த்தருடைய நாமத்தை எழுக்கக்கூடாது. இதில் கர்த்தரை நம்பி தான் நான் எழுதினேன் பிரதர் செக்கு. கர்த்தரை எழுத சொல்லவே மாட்டார். அப்படி முதல்ல எப்படி காட்டணும்? விசுவாசத்தை கிரியையில் அறிக்கையின் மூலமாக காட்ட வேண்டும். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இதை நன்றாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ சுகத்தை கிரியையில் காமிக்கணும்னா, அது சுகத்தை நான் விசுவாசிக்கிறேன், கிரியையில் காமிக்கணும்னா, இப்போ ஒருத்தன் படுத்த படுக்கையாக இருக்கிறான், சுகத்தை விசுவாசிக்கிறான். கிரியையில் அவன் எப்படி காமிக்கிறது? எழுந்திரிச்சு உடனே நடந்துடுறான். அவன் கிரியையில் கிடையாது. எல்லா நேரமும் அப்படி நடக்கிறது இல்லை. அவன் விசுவாசிக்க வேண்டியதாக இருக்குது. விசுவாசித்து அவன் பலனை பெற்று அவன் எந்திரிச்சு உட்கார்ந்து அப்புறம் மொல்லமாக எந்திரிச்சு நாளடைவில் அவன் சோமாகிறான். அப்படி தான் நடக்குது பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன் இல்லையா, விசுவாசம் எப்படி வேலை செய்யுது, தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்கிறதுன்னு காமிச்சேன். அது நிலத்திலே விதையை விதைக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகல் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாக அது முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயது இருக்கிறது. அப்போ வசனம் உள்ளே போகுது, வசனம் உள்ளே போய் அது வேலை செஞ்சு அது ஒரு மரம் வளர்கிற மாதிரி, ஒரு செடி வளர்கிற மாதிரி அந்த விதை உள்ளே போய் வேலை செஞ்சு வளர்ந்து அப்படி தான் காரியங்கள் உண்டாகிறது பாருங்கள். ஆகவே இதை நாம் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவை இருக்குது, பணம் தேவை இருக்குது, அதுக்கு செக்கு பரவாயில்ல எழுதிருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், கர்த்தர் அதுக்குள்ளே நீங்கள் செக்கு வர்றதுக்குள்ளே கர்த்தர் பணம் போட்டுருவாராக்கும் அப்படின்ற எக்ஸாம்பிள் தரல. இங்கே என்ன சொல்லியிருக்காரு? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்துடன் போங்கள், குளிர் ஆண்டு பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறாரு. மூடத்தனமாக ஒரு செக் எழுதுறதை பற்றியோ மருந்து நிறுத்துறதை பற்றியோ இங்கே பேசலை. விசுவாச கிரியைன்னு அவர் என்ன சொல்கிறார்? ஒருத்தன் வர்றான், ஐயா சாப்பிடவே இல்லை நேற்றுலேருந்து, ஒரே பசியாக இருக்குது, மயக்கமாக இருக்குது, என்னால் ஒன்றும் முடியல, இன்றைக்கி சாப்பிட்லன்னா அவ்வளோதான், எனக்கு ஏதாவது ஆயிடும் போல இருக்குன்றான். அவனை போ பசி ஆறுவாய், நல்லா இருப்ப நீ,
கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா அது சரி கிடையாது. அவனுக்கு ஒரு 4 இட்லியை கொடுத்து சாப்பிடியான்னு சொல்லி சாப்பிட வச்சு, குளிராக இருக்குதா, இந்தா எனக்கு ஒரு 4 வஸ்திரம் இருக்குது, உனக்கு ஒன்று நான் தரேன், இதை போட்டுக்கோ, குளிர்லேருந்து காப்பாற்றுறதுக்கு இதை போட்டுக்கோன்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதை செய்ய முடிஞ்ச ஒரு காரியத்தை தான் செய்ய சொல்கிறார் ஒழிய உங்கள்கிட்ட இல்லாத செய்ய சொல்கிறது அங்கே கிடையாது. ஒரு ரொம்ப சர்வசாதாரணமாக பேசுகிறார். உங்களால் 2 இட்லி கொடுக்க முடியும், உங்களால் ஒரு வஸ்திரம் கொடுக்க முடியும், அதை கொடுக்காம சும்மா பேசி பிரயோஜனம் கிடையாதுன்றார் ஒழிய இல்லாத காசுக்கு செக் எழுதுன்றோ, இல்லாத சுகத்துக்கு மாத்திரையை நிறுத்துன்றோ அந்த மாதிரிலாம் சொல்லலை. விசுவாசம்ங்கிறத கிரியையில் வெளிப்படுத்தினா அந்த மாதிரி கொண்டு போகிறது ரொம்ப தப்பான ஒரு காரியம். நிறைய பேர் விசுவாசன்ற பேரில் நிறைய காரியங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதான் எங்கள் குடும்ப பின்னணியிலே கூட பாருங்கள், சில அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் சிலர் என்ன பண்ணிட்டாங்க, இயேசு சீக்கிரம் வருகிறார் அதை நம்பினாங்க. வர்றாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பிள்ளைகளெல்லாம் படிப்பை நிறுத்திட்டாங்க. ஸ்கூலுக்கு எதுக்கு போகணும், தான் வந்துடுவார், இன்றைக்கோ நாளைக்கோ, இன்றைக்கிறவே வந்தாலும் வந்துடுவார், நாளைக்கே வந்தாலும் வருவார், நிறுத்து உடனே பள்ளிக்கூடத்தை. இதெல்லாம் உலக பிரகாரமான காரியம், இதெல்லாம் நாடிக்கிட்டு தேட்டுருக்கூட, பைபிளை படி, ஜெபம் பண்ணு போ. இதெல்லாம் என்னத்துக்கு நமக்கு, உலக பிரகாரமான காரியம் என்னத்துக்கு, கத்தருக்குள்ளே மொத்தமாக போயிடுவோம்னு சொல்லிட்டு கடைசியில் முட்டாளெலாம் போயாச்சு. பாருங்க, பக்தி முத்தி முத்தி கடைசியில் வாழ்க்கை எப்படியே தப்பாக போகிறது. இதனால் என்ன ஆகுது, வெளியில் ஜனங்கள் மத்தியில் இந்த மாதிரி சபைகள், இந்த மாதிரி போதனைகள் அப்படின்னாலே ஒரு அருவருப்பு ஜனங்களுக்கு. என்னமோ ஒருத்தர் கேட்குறாரு பாருங்கள், ஆமாங்க எங்கள் வீட்டில் கூட ஒரு பொண்ணு இந்த மாதிரி கோயிலுக்கு போகுதுங்க, என்னங்க எல்லாத்தையும் கழட்டி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவீங்களா அப்படின்றாரு. ஒரு சபைன்னா என்ன நினச்சிட்ருக்காங்க பாருங்கள், போனாலே எல்லாத்தையும் அதை கழட்டி இதை கழட்டி இதை எடுத்துரு அதை எடுத்துருன்னு சொல்லி எல்லாத்தையும் கழட்ட வச்சுருவீங்களா, ஒரு விதவை மாதிரி ஆக்கிடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பாருங்கள். அவங்களுக்கு எப்படி என்ன தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். நம்ம பைபிளில் எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறோம், என்னென்னமோ சொல்கிறோம், ஆனால் அவங்களுக்கு விளங்குனதெல்லாம் இவங்க பண்ணுற இந்த முட்டாள்தனமான காரியங்கள் தான் ஜனங்களுக்கு போய் சேருது. ஏன்னா அதைத்தான் பெருசாக சிலர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் பெருசாக சிலர் பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் டிவியில் பார்க்குறீங்கள, பாருங்கள் அங்கே எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு. எல்லாத்தையும் கழட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க, ஒன்றும் கிடையாது, எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி மார்க்கத்தை நாங்கள் போதிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, அதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது உங்களுது, அதான் கேட்டேன் நான்ன்ற. ஒன்றும் பயப்படாதீங்க, இன்னும் கேட்டால் போடுறதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிடைக்கணும் தான் போதிக்கிறோம் நாங்கள். இருக்கிறத போதிக்கிறதுக்கு ஒரு மார்க்கம் தேவையில்லை, அதுக்கு ஒரு கடவுளும் தேவையில்லை. இருக்கிற பிரச்சனையை நீக்கிறதுக்கு தான் கடவுளை ஒழிய பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு கடவுள் இல்லை. ஏற்கனவே அவன் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி காரியங்களை தவிர்க்கணும் பாருங்கள். விசுவாச வாழ்க்கைங்கிறது ஒரு மூடத்தனமான ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை. விசுவாசம், ஒரு விசுவாசினா என்ன, அவன் வாயிலிருந்து வர்ற பேச்சை பார்த்தாலே அவன் ஒரு உன்னதமான ஒரு மனுஷன்னு தெரியுது. அவன் உயர்ந்த லட்சியங்களை வச்சுருக்கிறான், பாசிட்டிவாக திங்க் பண்ணுறான், ஒரு பாசிட்டிவாக பேசுகிறான், நல்ல வார்த்தைகளை பேசுகிறான். அவன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வர்றதில்லை. கெட்ட வார்த்தைன்னா சும்மா ரோட்டில் பேசுகிற கெட்ட வார்த்தை இல்லை, போச்சு கிழிஞ்சுது ஐயோ கொய்யோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் வர்றதில்லை. நான் போனேன் ஒழிஞ்சேன் முடிஞ்சுது அப்படிலாம் அவன் பேசுகிறது கிடையாது. பாருங்கள், அவனுடைய கஷ்டமான சூழ்நிலை மத்தியிலும் நல்ல வார்த்தைகளை பேசி உள்ளத்தில் விசுவாசத்தை வளர்த்து கொண்டு, தைரியத்தை வளர்த்து கொண்டு, வெற்றியை காண்பதற்கு விசுவாசத்தை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கவன் தான் விசுவாசி. அதை ஜனங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்னா எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் அவன் பேச்சும் அவனுடைய நடக்கையும் அவனுடைய விசுவாசமும் அவனுடைய நம்பிக்கையும் எப்படியோ இருக்குதுங்க, சந்தோஷமாக இருக்கார் அவர், அது ஆச்சரியமாக இருக்குது. அவங்க ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்கிறாரு, அவங்க ஆண்டவரை நம்பி இருக்கிறாரு. அப்படி ஜனங்க சொல்லணும் மொழியை ஒரு பாசிட்டிவாக. நம்முடைய முட்டாள்தனத்தை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கவே கூடாது. அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். இந்த ப்ராக்டிக்கலாக சொல்கிறது எதுக்குன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் ப்ராக்டிக்கல். விசுவாசம்ங்கிறது ஒரு கேலி கூத்து கிடையாது. அது விசுவாசம்ங்கிறது இருக்கிறதுலே உன்னதமான ஒரு வாழ்க்கை, அற்புதமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இல்லையா. ஒரு தாழ்ந்து கிடக்கிற மனுஷனை கூட
ஒரு பெரிய வித்தியாசத்தை அவனுக்குள்ளே உண்டாக்குகிற ஒரு வாழ்க்கை. அப்போ எப்படி இந்த அறிக்கை தான் பாருங்க விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை. அநேக நேரங்களில் இப்போ நான் ஒரு சுகத்தை விசுவாசிக்கிறேன்னா மாத்திரையை உடனே நிறுத்த முடியாது, அந்த கிரியை காண்பிக்க முடியாது. என் வாயால் நான் என்ன பண்ண முடியும்? சுகத்தை பேச முடியும். என் வாயால் பாசிட்டிவான நெகட்டிவான காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, காரியங்கள்லாம் தாறுமாறாக போயிட்டு இருக்குது, வாழ்க்கை ஒரே பிரச்சனையாக இருக்குது. விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை என்ன பண்ண முடியும்? நான் கிரியை என்ன? என் பேச்சை முதல்ல மாற்றணும், என் வார்த்தைகளை முதல்ல மாற்றணும், என் எண்ணத்தை முதல்ல மாற்றணும். இதுதான் விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைகள். திருப்பவும் பாருங்கள், யாக்கோபே அதை போதிக்கிறார். 1ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கிறார் பாருங்கள். 2ஆம் அதிகாரம் வாசித்தேன், சப்ஜெக்டை 1ஆம் அதிகாரத்திலே ஆக்சுவலாக ஆரம்பிக்கிறார். 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். கண்ணாடியில் என்னத்தை பார்க்குறீங்க? உங்கள் முகத்தை பார்க்குறீங்க இல்லையா? முகத்தை எதுக்கு பார்க்குறீங்க? பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கிறீங்க, முகம் நல்லா இருக்குதா, ஒழுங்காக கழுவி இருக்குதா, இப்போ தலை சீவி இருக்கா, என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்குறதுக்கு தானே, செக் பண்ணுறதுக்கு தான். எத்தனை தடவை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பார்க்குறீங்க? சிலர் கண்ணாடியே பர்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. அப்பப்போ 10 நிமிஷத்துக்கு எடுத்து முகம் அதான் நான் சொன்ன ஒருத்தட்டு எங்கேயும் போயிடலங்க, முகம் அதே முகம் அப்படி தான் இருக்குது. ஏன் சும்மா பார்த்துக்கிறீங்க? இருக்கான்னு பார்த்துக்கிறீங்களா? சும்மா எடுத்து இப்படி பார்த்துக்குவாங்க. அப்போ ஒருவன் இங்கே என்ன சொல்லியிருக்குது? திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணுமா. அதன்படி செய்யாதவன் எப்படி இருக்கிறான்னா கண்ணாடியில் தன் சுவாப முகத்தை பார்த்து, அதாவது வசனத்தை பார்க்குறத எப்படி சொல்லியிருக்குது? கண்ணாடியில் முகத்தை பார்க்குறதுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. அதாவது வசனத்தை கேட்டு செய்யாதவன் எப்படி இருக்கிறான்? கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்ன என்பதை மறந்து விடுவான். சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, அதாவது பைபிளை வேத வசனத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே, எல்லாம் சொல்லுங்க, நிலைத்திருக்கிறவனே, அதை விளக்குறேன் அப்புறமா. நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாக இராமல் அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனை மறக்காமல், அதை கவனிக்கணும், அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாக இருந்து தன் செய்கையில் பாக்கியவான, அதை செய்கிறதன் மூலமாக சில ஆசீர்வாதங்களை அவன் பெறுகிறான். செய்கையில் பாக்கியவானாக இருக்கிறான். இது கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன் பாருங்கள். என்ன சொல்லுதீங்க? என்ன அர்த்தம் இது? அதாவது வசனத்தை கேட்டதுபடி செய்யாது இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான்னா கண்ணாடியில் முகத்தை பார்க்குற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். கண்ணாடியில் முகத்தை பார்க்குறான்னா இந்த வசனம் ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தை ஒரு வீட்டில் இருக்க கண்ணாடி மாதிரி இது ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடியில் இந்த முகம் தெரியுறதில்ல, நாம் என்னவா இருக்கிறோம் என்கிறத நம்ம உண்மையாகவே இந்த கண்ணாடியின் மூலமாக காண்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் என்னவா இருக்கிறோம், நம்முடைய ரட்சிப்பின் மூலமாக, மீட்பின் மூலமாக, புது சிருஷ்டின்னு சொல்கிறோமே, அந்த புது சிருஷ்டியாகிய நாம் எப்படி இருக்கிறோம், என்னவா இருக்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன, எந்த விதத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், இதெல்லாம் இந்த கண்ணாடி நமக்கு காட்டுது. நம்ம எவ்வளோ அழகாக இருக்கிறோம், நம்ம எவ்வளோ நல்லா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டாக இருக்கிறதுங்கிறத இந்த கண்ணாடி நமக்கு காட்டுகிறது. நான் இதில் பார்த்துட்டேன். என்னத்தை பார்த்துட்டேன்? நான் உலகத்தை ஜெயிக்கிறவன் என்கிறத இங்கே பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவருங்கிறத எங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்? இங்கே பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவன், மோர் தென் அ கான்கரர் அப்படிங்கிறது எப்படி எனக்கு தெரியும்? இங்கே நான் பார்த்தேன். நான் அப்படி யோசிக்கல. என்னை பற்றி முன்ன என்னை பற்றி என்ன நினச்சேன்? நான் ஒரு சின்ன ஊர்லேருந்து சின்ன ஆள் அப்படி. இப்போ யோசிக்கிறேன், இல்லை நான் மோர் தென் கான்கரர். எப்படி தெரிஞ்சது எனக்கு? இந்த கண்ணாடியில் பார்த்தேன். இந்த கண்ணாடியில் என்ன கிறிஸ்துவுக்குள்ளே நான் என்னவா இருக்கிறேங்கிறது இந்த கண்ணாடி எனக்கு காண்பிக்கிறது. அப்போ நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவன், மோர் தென் கான்கரர்ன்றதை பார்த்தேன். எனக்குள்ளே இருக்கிற உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவருங்கிறத பார்த்தேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியுமென்கிறத பார்த்தேன். இருளின் அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறேங்கிறத இங்கே நான் பார்த்தேன். தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்றதை இங்கே பார்த்தேன்.
சுதந்திரராயும் உடன் சுதந்திரராயும் இருக்கிறேங்கிறத இங்கே பார்த்தேன். எனக்கு ஒரு பெரிய இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிறது, எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, அதுக்கெல்லாம் சொந்தக்காரன் நான், கத்திருக்கேன், நான் வாரிசாக இருக்கிறேன், கிறிஸ்துவுடன் கூட உடன் சுதந்திரராக இருக்கிறேன்றத இங்கே நான் பார்த்தேன். நான் வால் இல்லை, தலையாக இருக்கிறேன், கீழ் இல்லை, மேலாக மாத்திரம்தான் இருக்கிறேங்கிறத இங்கே நான் பார்த்தேன். இங்கே பார்த்தேன். வேதவசனம் சொல்லுது, இரவும் போலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால் மூலமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம். அப்போ நான் என்ன ஒரு இலையுதிராது இருக்கிற மரத்தை போல பச்சை பசேர்னு என்னுடைய வாழ்க்கையை நான் காண்கிறேன். என் வாழ்க்கை அப்படி இருக்கிறத நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி பார்க்குறேன்? இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியுது? நான் நல்லா இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது, பச்சை பசேர்னு இருக்கிறது, கனி தருகிற ஒரு வாழ்க்கையாக என் வாழ்க்கை இருக்கிறது. இதெல்லாம் எங்கே பார்க்குறேன்? வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. இதெல்லாம் எங்கே பார்க்குறேன்? இங்கே பார்த்து தான் நான் தெரிந்து கொள்கிறேன். இங்கே பார்த்துட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம். ஆஹா, இப்படி என்ன ஆக்கியிருக்காரு, எப்படியோ இருந்தவொடனே என்ன இப்படி ஆக்கியிருக்காருன்னு சந்தோஷம் வருது எனக்கு, இல்லையா? இதை பார்க்கும்போது எனக்கு அந்த சந்தோஷம். அப்புறம் மூடி வச்சுட்டு இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் வேறு பண்ணுறாங்க. திங்கக்கிழமை வேலைக்கு போகிறேன். பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. வேலையில் போனால் வெறும் பிசாசாக தெரியுது. அங்கே முதலாளி ஒரு பிசாசு மாதிரி இருக்கிறான், பக்கத்தில் உட்காந்துருக்கிறவன் ஒரு பிசாசு மாதிரி இருக்கிறான், சூப்பர்வைசர் ஒரு பிசாசு மாதிரி இருக்கிறான், எல்லாம் நமக்கு விரோதி மாதிரி இருக்கிறாங்க. எதை செஞ்சாலும் எடக்கு முடக்காக இருக்குது, எல்லாமே பிரச்சனையாக இருக்குது, எதுவுமே சரிப்பட்டு வர மாட்டேங்குது, எல்லாம் ஒரு பேய் பிசாசு மாதிரி உலகமாக இருக்குது, எல்லாம் ஒரு போராட்டமாக இருக்குது, எதுவும் நல்லதாக நடக்கிற மாதிரி தெரியல, எல்லாம் பிரச்சனையாக இருக்குது. போச்சுராப்பா, எங்கே இது மத்தியில் எங்கே பிழைக்கிறது? நம்பிக்கையே இல்லை நமக்கு, இதில் எங்கே தேடுறது நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டாயிருது. என்ன ஆயிடுச்சு? நேற்று தான் சபைக்கு போய் வசனத்தை போதிக்கிறத கேட்டு நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எனக்கு எல்லாம் செய்ய பலன் உண்டு, நான் கீழாக இல்லை மேலாக இருக்கிறேன், வாலாக இல்லை தலையாக இருக்கிறேன், இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் ரொம்ப இது பண்ணி அல்லேலுயான்னு போட்டு வந்தேன். இப்போ என்ன ஐயோன்னு ஆயிடுச்சு. இன்றைக்கி நேற்று அல்லேலுயா, இன்றைக்கி ஐயோ. அதனால தான் சொல்லியிருக்குது எபிரேயர் நிருபத்தில், அசைவில்லாமல் அந்த அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும்னு. ஒரு நாள் அல்லேலுயா, அடுத்த நாள் ஐயோ இல்லை, டெய்லி அல்லேலுயாவாக இருக்கணும். இந்த அல்லேலியா கூட சரியாக வரமாட்டேன்னு சில ஜனங்களுக்கு. இப்போல்லாம் இந்த அல்லேலியா கூட்டத்தாரே சில நேரத்தில் இப்போ 3 அல்லேலியான்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. எல்லோரும் 3 அல்லேலியா சொல்லுங்கள், கரெக்டாக 3 தான் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே வராது அவங்களுக்கு. உள்ளே இருந்தால வெளியே வரும். ஏன்னா வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம். நீங்கள் வேறு அல்லேலியான்னு கடன் எக்கச்சக்கமாக இருக்குது, நாளைக்கு பில்லு எப்படி பே பண்ணணுன்னு அதை யோசிச்சுட்டு இருக்கிறேன் நான். சோத்துக்கு எங்கே போகிறது, வாடகைக்கு எங்கே போகிறது, 1ஆம் தேதி வரை வருது, ஒரே டென்ஷனாக இருக்குது. இப்போ போய் அல்லேலியா 3 சொல்லுங்கன்றீங்க. அதைத்தான் சொல்ல வர்றேன். வசனத்தை பார்க்கும்போது என்னத்தை பார்த்தீங்க? இலையுதிராது இருக்கிற மரம். அதான் நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எல்லாவற்றையும் செய்ய கிறிஸ்து இயேசுக்குள் உங்களுக்கு பலனு உண்டு, உங்களால் முடியாது ஒன்றும் இல்லை, மோர் தென் கான்கரர். இதெல்லாம் பார்த்தீங்க. இப்போ என்னாச்சு? பார்த்துட்டு இப்போ மறந்துட்டீங்க. ஏன் மறந்துட்டீங்கன்னா, இப்போ எதை தெரியுது? முன்னால் பிரச்சனை தான் தெரியுது. அதை தான் சொல்லு, சுவாப முகத்தை கண்ணாடியில் பார்த்து, தன்னைத்தானே பார்த்து, அவிடம் விட்டு போன உடனே, ஏப்டியை விட்டு போன உடனே, வீட்டுக்கு போன உடனே, திங்கக்கிழமை மல்லு கொடுக்க வேற ஆரம்பித்த உடனே, போன உடனே தன் சாயல் என்ன என்பதை மறந்து விடுவான். தான் யாருன்றதை மறந்துடுறான். நல்லா யோசித்து பாருங்கள், எப்படி இருக்கிறீங்க நீங்கள்? ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இங்கே வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி சொல்லுவாங்க, அவங்க வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுயா, டெய்லி எதாவது வச்சிங்கன்னா கூட வந்துடுவேன். டெய்லி வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நாங்கள் என்ன வருது டெய்லி வச்சுட்டு இருந்தா? டெய்லி வச்சு உங்களுக்கு எதாவது பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? நம்ம இந்த ஒரு நாள் இதை எடுத்துகிட்டு போய் 7 நாளைக்கு இதை வர வைக்கணும் இல்லைங்களா? இதை ஒரு நாள் சொல்கிறத எடுத்துகிட்டு போய் மீதி உள்ள 6 நாள் என்ன பண்ணணும்? இதை கண்ணுக்கு முன்னால் நிறுத்தணும். இங்கே முகத்தை பார்த்துட்டு, இங்கே சாயல் என்ன என்பதை பார்த்துட்டு அங்கே போய்ட்டு மறந்துடக்கூடாது.
மறந்துட்டா அதான் சொல்லி இருக்குது. வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாது இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? தன்னுடைய முகத்தை, சுவாப முகத்தை கண்ணாடியில் பார்த்து அங்கே விட விட்டு போன உடனே அதை மறந்து போகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். மறந்து போகிற மனுஷன் மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் போகும்போது என்ன பண்ணணும்? இந்த கண்ணாடியில் எதை பார்த்தீங்களோ அதே ஞாபகத்தில் வச்சுருக்கணும். நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவன், பிசாசை காட்டில் நான் பெரியவன், பிசாசு என் பாதத்துக்குள்ள இருக்கிறான், எனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இதையே மனசில் வச்சுருக்கணும். செவ்வாய்க்கிழமை ஒரே மல்லாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, நரகமே எதிர்க்க வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. தீங்கு நாளிலே அப்படின்னு சொல்லியிருக்கு பைபிளில். பார்த்துருக்கீங்களா? 6ஆம் அதிகாரத்தில் எபேசியரில் தீங்கு நாளிலே பிசாசை எதிர்த்து நிற்க அப்படின்னு. தீங்கு நாள்னா என்ன தெரியுமா? ஈவில் டே. யாருமே ஈவில் டே பார்த்தது இல்லையா? நான் மட்டும்தான் பார்த்துருக்கேண்ணா. ஈவில் டே எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பொல்லாத நாள். சில நாள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பொல்லாத நாளாக இருக்கும். நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கும். அன்றைக்கி பட்ட இடத்துலையே படுதுன்ற மாதிரி சுடுபட்ட இடத்துல திருப்பி 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 ஒரு பிரச்சனைக்கு மேலே இன்னொரு பிரச்சனை, அதுக்கு மேலே இன்னொரு பிரச்சனை, அதுக்கு மேலே இன்னொரு பிரச்சனை வந்து தீங்கு நாள். சில நாள் ரொம்ப பேட் டே மாதிரி இருக்கும். அன்றைக்கி தான் என்ன பண்ணணும்? இதை மறக்கக்கூடாது. எதை மறக்கக்கூடாது? இங்கே என்ன பார்த்தீங்களோ அதை மறக்கக்கூடாது. இங்கே என்ன சொன்னமோ அதை மறக்கக்கூடாது. இங்கே என்ன கேட்டிங்களோ அதை மறக்கக்கூடாது. இந்த கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்தீங்க பாருங்கள், அதை மறக்கவே கூடாது. அதை பார்த்தோன்னே இது மறந்துடக்கூடாது பாருங்கள். இதை கண்ணுக்கு முன்னால். அதனால தான் சொல்கிறாரு, மகனே என் வார்த்தைகளுக்கு செவியை சாய், அது உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கண்ணுக்கு முன்னால் அது இருக்கணும், பார்த்ததை மறந்துடாதேன்றாரு. பார்த்ததை மறந்துடாதேன்றார். சிலர் என்ன பண்ணுறது? மறந்துட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க? பார்க்குறத பேசிகிட்டு இருப்பாங்க, பிரச்சனையை பேசிட்டு. நேற்று தான் அல்ல இல்லையான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரி நிறைய பார்த்துருக்குறேன். நீங்கள் அவங்கள சபையில் பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்தோன்னு முன்னால் உட்காந்துருப்பாங்க, முடிகிறதுக்குள்ளே பின்னாடி இருப்பாங்க உருண்டே. அந்த அளவுக்கு ஆராதனை நடக்கும் பாருங்க. ஒரு ஆள் இந்த இடத்துல தான் உட்காரணும்னு கிடையாது. எங்கே இருப்பாங்களோ அது கத்தருடைய சித்தம். அந்த மாதிரி கத்தருக்கு தான் தெரியும். இருப்பாங்களோ, கிடப்பாங்களோ, தொங்குவாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ. நான் போயிருக்கேன் சில மீட்டிங்கு பாருங்கள், கம்பத்திலே ஏறுறான் ஒருத்தன், அல்லையா 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 அல்லையான்னு கொட்டகை போட்டிருக்கிறாங்க பாருங்கள். அது சும்மா தட்டுப்பந்தில் போட்டு மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவன் ஆவியில் நிறைஞ்ச உற்சாகத்தில் ஏறுறான் பாருங்க, அலலியோ அலலியாலும் திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கிறான், அடப்பாவி கீழே இறங்கியான், மேலே கீழே விழுந்து தொலைய போகிற இறங்கி. ஆனால் ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வெறும் அன்னைக்கு மட்டும்தான். அது ஒரு ரிட்ரீட்டில் நடந்தது. நாங்கள் ஒரு ரிட்ரீட்டுக்கு போவோம் அந்த காலத்தில், யூத் ரிட்ரீட். அங்கே நடந்தது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருப்பான். கோபமும் எரிச்சலும் பொறாமையும் அதுவும் இதுவும் தான் வேலை செஞ்சிட்ருக்கும் பாருங்கள். ஏன்னா உலகம் ரொம்ப பொல்லாதான் இருக்குது, அவனுக்கு தாக்கி பிடிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. அதனால் உலகத்தை போல இவனும் மாறிடுறான். பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும், தாறுமாறாக இருக்கும், நெகட்டிவாக தான் பேசுவான், நம்பிக்கையே இருக்காது, அது பெரிய சந்தோஷம் இருக்காது. அந்த அல்லேலூயாலாம் மறைஞ்சிருச்சு. இப்போது கம்பம் ஏறின ஆள் இப்போ படிக்கிட்டு கூட ஏற முடியல, கண்ணை மூடி கண்ணை தரத்துக்குள்ள அங்கே இருக்கான் பாருங்க. எந்த உற்சாகமும் இல்லை, ஒன்றும் இல்லை. முகத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு அவிடம் விட்டு போன உடனே அதை டோட்டலாக மறந்துடுறது. இருக்கீங்களா? தப்பு. அவன் வசனத்தை செய்கிறவனாக இருந்தால் எப்படி இருப்பான்? அவிடம் விட்டு போன உடனே, பிரச்சனைகளை சந்தித்த உடனே, இக்கட்டுகளை கண்ட உடனே அவனுக்கு என்ன ஞாபகம் வருது? நான் யாருன்னு இங்கே என்ன பார்த்தேன், அங்கே பிரசங்கியார் என்ன சொன்னார், தேவாவியானவர் எப்படி என்கிட்ட பேசினார், எப்படி எவ்வளோ உற்சாகம் அடைஞ்சேன் அதை கேட்டு. நான் கிறிஸ்துவுக்குள்ளே என்னவா இருக்கிறேன், அங்கே என்னத்தை கேட்டேன். நான் என்னுடைய பலன் ஜீவன் அவராகவே, என் ஜீவன் அவர் இருக்கார், என் பலனாக அவர் இருக்கிறாரு, எனக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமா அவர் இருக்கிறாரு. அதை நினைவுபடுத்துகிறேன்.
அதை நினைவுபடுத்தி என்னுடைய ஜெயத்தையும் என்னுடைய வெற்றியும், நான் மேலே இருக்கிறேன்றதையும், நான் கீழே இல்லை மேலே இருக்கிறேன், நான் வால் இல்லை நான் தலை, நான் ஜெயிக்கிறவன், எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவருங்கிறத இவ்விடம் விட்டு போன உடனே பிரச்சனைகளை சந்தித்த பிறகு நான் என்ன பண்ணுறேன், அதையே பேசுகிறேன். அதைத்தான் இங்கே எப்படி சொல்லியிருக்குது, பூரண பிரமாண சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை நோக்கி உற்று பார்த்து. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம்ன்றது வேத வசனத்துக்கு இன்னொரு பேர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதை விளக்கிறதுக்கு இன்றைக்கி நேரம் இல்லை. அது ஏன் சுயாதீன பிரமாணம், ஏன் அது பூரண பிரமாணம்ன்றதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. தட் இஸ் டாக்கிங் அபவுட் த ஸ்கிரிப்சர்ஸ், காட்ஸ் வேர்டு. இதை பார்த்து, இதை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவன், அதில் நிலைச்சு நிற்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, நிலைத்திருக்க வேண்டும். நிலைச்சிருக்க வேணும்னா நேற்று என்ன பார்த்தீங்க, அதில் அப்படியே நிற்கணும். நேற்று நீங்கள் மோர் தென் கான்கரர்ன்றதை பார்த்தீங்க, அப்போ நாளைக்கு அதுலேயே நிலைச்சி நீங்கள். நேற்று என்ன பார்த்தீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற உலகத்தில் இருக்கிறவங்க காட்டிலும் பெரியவருங்கிறத பார்த்தேன். அப்போ இன்றைக்கி பிரச்சனை வந்துருச்சு, பிசாசோட போராட வேண்டியதாக இருக்குது. சில நேரத்தில் பிசாசின் மானுங்க மாதிரி இருக்காங்க சிலர், நம்மளை எதிர்த்து வர்ற ஆளுகள். அப்போ என்ன பண்ணுறது, அப்பவும் என்ன பண்ணணும், எனக்குள்ளே இருக்கிறவர் அவனை காட்டிலும் அதிலேயே நிற்கணும். நிலைத்திருக்க வேணும். எல்லாம் சொல்லுங்கள், நிலைத்திருக்க வேணும். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், நிலைத்திருக்க வேண்டும். இப்படிலாம் சொல்லி இறக்க வேண்டியதாக இருக்குது உள்ள. சரி, அப்போ இப்படி தான் பாருங்கள், இதுதான் விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்குது. உள்ளே விசுவாசிக்கிறான் ஒருத்தன்னா இதுக்கு அடையாளம் இதுதான். இதுக்கு 2 உதாரணத்தை தர்றாரு 2ஆம் அதிகாரத்தில். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் 2 உதாரணத்தை தர்றாரு. 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது தான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. கிரியை இல்லைன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோங்கிறார். அதுக்கு 2 உதாரணங்களை தர்றார். ரொம்ப நல்ல உதாரணம் பாருங்கள். சொல்கிறாரு, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியினால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். இந்த வசனம் ரொம்ப பிரச்சனைக்குரிய வசனம் பாருங்கள். ரோமரில் என்ன சொல்கிறாரு பவுல், ஆபிரகாம் கிரியினாலேயா நீதிமானாக்கப்பட்டான், விசுவாசத்தினால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். இங்கே ஆப்போசிட்டாக சொல்கிறாரு, அவன் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான், கிரியினால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். அந்த ரிஃபர்மேஷன் காலத்தில் இந்த ரிஃபார்மர்ஸ் எல்லாம் இந்த வசனத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க. இது என்ன அங்கே எப்படி சொல்லி பவுல் சொன்னதை அவங்க கரெக்டாக விளங்கிக்கிட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு மாதிரி வந்திருக்குது. ஏன்னா அன்றைக்குள்ளே அந்த மதம் மார்க்கம் கிறிஸ்தவம் எப்படி இருந்ததுன்னா கிரியின் அடிப்படையில் இருக்கிற மார்க்கமாக இருந்தது. கிரியைன்னு சொல்லி கிரியை இதெல்லாம் செஞ்சுட்டு வா, செஞ்சால் உனக்கு ரட்சிப்பு உண்டு அப்படின்னு ப்ரிஸ்கிரிப்ஷனை போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த இதெல்லாம் செய், இத்தனை ஜெபம் பண்ணி இவ்வளோ காசு கொடு, இவ்வளோ இது பண்ணு, அது பண்ணு, இந்த கிரியெல்லாம் பண்ணினா உனக்கு மோட்சம் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். அப்போ அதிலிருந்து மார்ட்டின் லூத்தர்லாம் பாருங்கள், அவர் தன்னுடைய பாவத்துக்குன்னு பிராயச்சித்தம் பண்ணுறது இந்த மாதிரி வேலையில் ஒரு நாள் படிக்கட்டு ஏறுறாராம் பாருங்கள், முழங்காலே ஏறுறாராம். அப்போ தான் கத்த சொன்னார், இது நீ முழங்கால் ஏறி நான் சிலுவையிலே மறிச்சிருக்கேன், நீ என்ன பெரிய முழங்கால் ஏறுறேன்னா, நான் சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தி தொங்கி பாவமாகி சாபமாகி எல்லாம் பண்ணிட்டு வந்தால் நீ இன்னமும் முழங்கால் ஏறுறதை பெருசாக நினைக்கிற, அது உனக்கு ரட்சிப்பை கொண்டு வருமா, உனக்கு பாவம் மன்னிப்பை கொண்டு வருமா, உன்னை குவாலிஃபை பண்ணுமா, உனக்கு அது ரட்சிப்பை தருமா அப்படின்னு ஒன்று தான் அவர் முழிச்சிக்கிட்டாராம். ரொம்ப நாளாகவே உள்ள வேலை நடக்குது அவருக்குள்ளே. முழிச்சிக்கிட்டு மனுஷன் கிரியினால் இல்லை விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்கப்படுறான்றதை அன்னைக்கு கண்டுபிடிச்சி அதை பிரகடனப்படுத்தி அப்படி தான் இந்த ப்ராட்டஸ்டன்ட் இயக்கமே அப்படி தான் உருவாச்சு பாருங்கள். அந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான், கிரியை அல்ல விசுவாசம் தான் மனுஷனை ரட்சிக்குதுன்னு. ஆனால் இங்கே யாக்கோபு இப்படி சொல்கிறாரு, கிரியினால் அவன் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டான், கிரியினால் அல்ல ஒன்று ஆப்போசிட்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் ரிஃபார்மர்ஸ் எல்லாம் அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, இந்த மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சிலர் இந்த யாக்கோபு புஸ்தகத்தையே முதல்ல புதிய ஏற்பாட்டிலேருந்து தூக்குங்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புஸ்தகமே ரொம்ப தப்பாக இருக்குது, ஆப்போசிட்டாக பேசுதே, நம்ம விசுவாசத்தை போதிச்சுட்டு இருக்கோம், இது கிரியை போதிக்குதுன்னு சொல்லி இந்த கிரியை போதிக்கிற இந்த புஸ்தகத்தையே புதிய ஏற்பாட்டிலேருந்து தூக்கணும், இது இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த புஸ்தகத்தையே இது பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க, சந்தேகப்படுற அளவுக்கு வந்துட்டாங்க, இது கர்த்தருடைய வார்த்தையான்னு. ஆனால் இங்கே சொல்லப்படுறது அந்த விதத்தில் அல்ல. என்ன சொல்லுது, ஒருவனுக்குள்ள விசுவாசம் இருந்தால்
அது நிச்சயமாக கிரியில் வெளிப்படும். நம்ம கிரியை நமக்கு தேவனுக்கு முன்னால் குவாலிஃபை பண்ணுது அப்படின்ற விதத்தில் சொல்லலை. இங்கே நம்ம கிரியை நம்ம தகுதிப்படுத்துகிறது, நம்முடைய நற்கிரிகள் மூலமாக நம்ம தகுதிப்படுறோம் தேவனுக்கு முன்பாக, அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. இங்கே சப்ஜெக்டே வேறு. என்ன சொல்கிறார், உனக்குள்ள விசுவாசம் இருக்குதா, அதை செய்கையில் நிச்சயமாக அது தெரியும். there will be corresponding action to your faith. உன்னுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை வெளியே காணப்படும். விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை வெளியே, இது வேற. கரஸ்பாண்டிங் ஆக்ஷன் டு ஃபெய்த் வேற, அந்த விதமான ஒர்க்ஸ்ன்றது வேற. அந்த ஒர்க்ஸ் கிரியின் மூலமாக நீதிமானாக்கப்படுறது, அது வேற. அதை போதிக்கலை வேதம், அதை இங்கே யாக்கோபும் போதிக்கலை. இவர் சொல்கிறது வேற. உன்னுடைய விசுவாசத்தை கிரியில் நீ காட்டணுன்றார். ஆபிரகாம் காமிச்சான்னு ஆபிரகாம் பற்றி சொல்கிறார், ராகாபுன்னு ஒரு ஸ்திரியை பற்றி சொல்கிறார். 2 உதாரணத்தையும் கவனிங்க. ஆபிரகாம் எப்படி காமிச்சானா, அது என்ன சொல்லியிருக்குது? ஆபிரகாம், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கிய பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளினோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு இப்போ பாருங்கள், விசுவாசித்தான் தான் சொல்கிறாரு, கிரியை சொல்ல. இப்போ தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதி வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அவன் விசுவாசித்தான்றதை கிரியையின் மூலமாக காமிச்சான்றார். அவ்வளோதான். கிரியை இல்லையா அங்கே, விசுவாசம் இல்லை. அவன் விசுவாசித்தான், நீதிமானாக எண்ணப்பட்டான்றது கிரியினால் காண்பிக்கப்பட்ட விசுவாசம் அப்படின்றத சொல்கிறார். விசுவாசத்தை பார்க்க முடிஞ்சதுன்றார். எப்படி பார்க்க முடிஞ்சுதான்? ஈசாக்கை கொண்டு போய் பலியிட போனான்னு அதை சொல்கிறார். இந்த ஈசாக்கை பலியிட போன சம்பவத்தை வச்சு நிறைய பேர் எங்கெங்கேயோ போயிட்டாங்க பாருங்கள். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு, ஜாக்கிரதை, கத்தர் ஈசாக்கை கேட்டார், அடுத்தது ஓம் பிள்ளையும் கேட்பார். உனக்கு ஒரே ஒரு பையன் தானா, அதை கத்தரு கேட்பார். எப்படி இருக்கும் ஜனங்களுக்கு, ஐயோ இப்படி ஒரு கத்தரா அப்படின்னு. நம்ம பிள்ளையெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவாருன்ற மாதிரி பிள்ளை பிடிக்கிறவர் மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டுருக்காரு. கத்தர் தான் பிள்ளையை தந்தாருங்க. என்ன தாறுமாறாக போயிடுறோம் பாருங்கள். நாம் ஈசாக்க தந்தது யார்? கத்தர். இவன் பிள்ளை இல்லாமல் கிடந்தான். கத்தர் அவன் வாழ்க்கையில் தலையில்னா இன்னும் பிள்ளை இல்லாமல் தான் இருந்திருப்பான். 100 வயசில் கொண்டாந்து இவனுக்கு ஒரு பிள்ளைய கர்த்தர் கொடுத்தாரு. இப்போ சாகடிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? அவனை கொண்டுடுவாருன்னு நினச்சிக்கிறீங்களா? அது பெரிய கடவுளுக்கு மகிமைன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. எதுக்கு என் பிள்ளை எனக்கு கொடுன்றார், கொண்டாந்து பலியிடுன்றார். எதுக்குன்னா பாருங்கள், ஒரு உடன்படிக்கையில் இருக்கான் ஆபிரகாம். உடன்படிக்கைனா அந்த காலத்தில் ரத்த உடன்படிக்கை ஒன்று பண்ணார் கர்த்தர். ஆபிரகாமோட மிருகத்தை கொண்டாந்து ரெண்டாக பொளந்து வெட்டி அது நடுவில் நடந்தார் பாருங்கள். நடந்து ஆபிரகாமோட கூட ஒரு பிளட் கவனன்ட் பண்ணார். அந்த பிளட் கவனன்ட்டில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, ரத்த உடன்படிக்கை விட்டு நான் போய் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் ஒரு முக்கியமான பல அம்சங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான அம்சம்னா, உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் 2 பேரும் சொல்லிக்கிறாங்க. இந்த கவனன்ட்டில் ஈடுபடுற ஆளுங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, ஒன்றுதெல்லாம் என்னதுப்பா, என்னதெல்லாம் உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அது என்கிட்ட இருந்ததுன்னா நீ எடுத்துக்கோ, என்னதெல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி என்னது ஏதாவது உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீ எடுத்துக்கோ, ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா நான் எடுத்துக்குவேன். எதையுமே நான் எனக்குன்னு வச்சுக்க மாட்டேன், உனக்குன்னு கொடுப்பேன். இதுதான் கவனன்ட். எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம ஆண்டவரோடு ஒரு கவனன்ட்டில் இருக்கிறோன்னு? புதிய உடன்படிக்கை. இன்றைக்கி கம்யூனியன் சர்வ் பண்ணோம். இது ஒரு புதிய உடன்படிக்கை இல்லையா? அப்போ ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை நிமித்தமாக கர்த்தர் இப்போ இவனை சோதிக்கிறார். என்ன பண்ணுறாரு? நீ உடன்படிக்கையில் தான் இருக்கிறியா? உடன்படிக்கையின்படி நடந்துக்குவியா? நீ உடன்படிக்கையில் என்ன சொல்லி உடன்படிக்கை பண்ணோம்? உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு. இப்போ உன்னை டெஸ்ட் பண்ணுறேன் நான். உன்னுடையது ஈசாக்கு, அது என்னுடையதா? கொண்டாந்து கொடு, போ அங்கே போய் பலியிடுன்றாரு. இவன் என்ன பண்ண பாருங்கள், விஷயம் தெரிஞ்ச ஆள் கரெக்டாக காலங்காத்தால் கிளம்பி கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான் பண்ணிடுறதுன்னு. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஈசாக்கின் மூலமாக அவன் சந்ததி விளங்குன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆகவே இவனை செத்தாலும் இவனை திரும்ப கொடுப்பார் கர்த்தர். இவன் செத்துட்ட பிறகு சந்ததி வராதே, இவன் மூலமாக தான் வரும்னு அவர் வாயத்திறன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு இவனை கொண்டுட்டு இவனை இல்லாமல் ஆக்க மாட்டவே மாட்டார், செய்ய மாட்டார் அந்த மாதிரி. அதனால் போய் தைரியமாக செய்வோம். இவர் பிள்ளையை கொடுத்தவர் ஒருவேளை நான் கொல்லவே நேரிட்டாலும் திரும்பவும் எழுப்பி கொடுப்பாருன்னு தைரியமாக கிளம்பிட்டான் பாருங்கள். கிளம்பி கொண்டு போய் மலை மேலே பலிபீடத்தை போட்டு கத்தியை தூக்கிட்டான் கொல்றதுக்கு. பலியிட தூக்கிட்டான் பாருங்கள். அங்கே கத்தை தடுத்து நிறுத்துறாரு. சொல்கிறாரு, இல்லைப்பா உன் பிள்ளை எனக்கு வேணாம். இந்த உடன்படிக்கையில் நீ அதுக்கு ரெடியான்னு பார்க்கறதுக்காக உன்னை கூப்பிட்டேன். நீ ரெடி, எனக்கு தெரியுது, நீ ரெடி, சரியான நாள். நீ ரெடியாக இருக்கிற, நானும் ரெடி. நான் என் பிள்ளைய தரப்போகிறேன். நான்
உன் பிள்ளைய நீ தர வேணாம், என் பிள்ளைய நான் தரப்போகிறேன். நீ ரெடியான்னு பார்க்குறேன், அவ்வளோதான். ஆனால் நான் எப்போவே ரெடியாக இருக்கிறேன். நான் நீ ரெடியா, நீ ரெடின்ற, நான் ரெடி. என் பிள்ளைய ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னாலே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டின்னு அவருக்கு பேர் வச்சுருக்குது. அவரை சிலுவையில் ஒப்பு கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் ரெடியாக இருக்கிறேன். உன்னுடைய பிள்ளைக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காகவும் என் பிள்ளைய, என்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் கொடுக்க போகிறேன்றதை காட்டுறதுக்காக தான் கொண்டு போகிறாரு. ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை செயலிலே காண்பித்தான், செயலில் காண்பித்தான். ரோமர்களது நிறுவத்தை திருப்புங்க 4ஆம் அதிகாரத்துக்கு. அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தவர் உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தோம். அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அதாவது முதல்ல இல்லாதவளை இருக்கிறவளை அழைக்கிறவர் தேவன் அவன் தெரிஞ்சுக்கிட்டு அவனும் அதே மாதிரி ஆயிட்டான். இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆபிரகாம்னு பேர் வச்சார். அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு பேர் வச்சார். ஆண்டவரே புள்ள பிறந்துட்டோம், அப்புறம் நான் இப்போ அந்த பேரை எடுத்துக்கிறேன்னு சொல்லவன். ஏன்னா இப்போ எல்லாம் சிரிப்பாங்க, ஆண்டவரே ஒரு பிள்ளை கூட இல்லை, இப்போ இந்த பேர் வேணாம், கொஞ்சம் அதெல்லாம் பிறந்துக்கிறது எல்லாம் வந்த பிறகு பேர பிள்ளைகள்லாம் எடுத்த பிறகு என் பேரை மாற்றிக்கிறேன்னு சொல்லல. அவன் உடனே பேரை மாற்றிக்கிட்டான். பிள்ளை இல்லாமல் இருக்கும்போதே அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு பேரை மாற்றிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியுது இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவர் இவர் அப்படின்னு. நம்புவதுக்கு ஏதுவும் இல்லாத இருந்தும் விசுவாசித்தானான். 19. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். பாருங்கள், பிரச்சனை வேறு மாதிரி இருக்குது. டியூனை மாற்றிக்கல, அறிக்கையை மாற்றிக்கல, விசுவாசத்தை மாற்றிக்கல, பேச்சை மாற்றிக்கல, எண்ணத்தை மாற்றிக்கல. என்ன பண்ணிட்டான்? பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வயசாகிட்டே போகுது, இருந்தாலும் அதை பெரிய ஒரு ப்ராப்ளமாக எண்ணாது இருந்தான். அப்புறம் பாருங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். மகிமைப்படுத்தினா கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிச்சிட்டானான். என்ன பண்ணிட்டான்? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியின் மணலை போல, பூமியின் தூளை போல என்னுடைய சந்தத்தை பெருக பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், எண்ணில் அடங்கா ஒரு எண்ணிக்கைக்கு என்னுடைய சந்ததியை கொண்டு வரபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், பிள்ளை இல்லாத இருக்கிற என்ன அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஒரு பெரிய எதிர்காலத்தை எனக்காக வச்சிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். பேசி கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விட்டான். இருக்கீங்களா? உள்ள விசுவாசம் இருக்குது, வெளியே தெரியுது. எப்படி தெரியுது? அவன் என்ன பண்ணான்றதை பார்த்து தெரியுது. அதான் பவுல் எழுதுகிறார். அவன் உள்ளே இருக்க விசுவாசத்தை எப்படி காமிக்கிறான் பாருங்கன்றார். ஆகையால் அதவனுக்கு நீ விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி? ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடியே நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தில் வல்லவனானான். நிறைய பேர் புள்ள பிறக்குமோ பிறக்காதான்னு சந்தேகப்பட்டு அதை பேசியே விசுவாசத்தில் வீக் ஆயிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான்? விசுவாசத்தில் வல்லவனானான். அதனால தான் சொல்லியிருக்குது, கண்ணாடியில் முகத்தை பார்த்து அதை விட விட்டு போன ஒன்று மறக்கக்கூடாது, அதிலேயே நிலைத்திருக்க வேண்டும். அதிலேயே எல்லா சூழ்நிலை மத்தியும் அதிலே நிலைச்சிருக்கும் போது என்ன ஆகுது? டியூனை மாற்றிக்காமல் அதே வசனத்திலே பார்த்த அந்த சாயலை மறக்காமல் கண்ணுக்கு முன்னால் நிறுத்தி வேத வசனம் நமக்கு காண்பித்த அந்த சாயலே கண்ணுக்கு முன்னால் வச்சு அதே பேசும்போது, அதே விசுவாசத்தை நம்ம அறிக்கை செய்யிட்டு இருக்கும்போது, அதையே உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கும் போது என்ன ஆகிறது? விசுவாசத்தில் வல்லவர்களாகிறோம். இருக்கீங்களா? விசுவாசத்தில் வல்லவனாகி அங்கே அப்புறம் எப்படி சொல்லியிருக்குது? அவன் பாக்கியம் என்ன சொல்லி 1ஆம் அதிகாரத்தில் யாக்கோபில் எப்படி சொல்லியிருக்கிறது? செய்ததினால் பாக்கியவானான், ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படின்னு இருக்கு. அதிலே நிலைச்சிருந்து அதன்படி செய்ததினால், வசனத்தின்படி செய்ததினால் அவன் பாக்கியவானான் ஆகிறான். அவன் தான் சரியான மனுஷன் இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷராக மாறுது? அதிலேயே நிலைச்சிருந்து அதையே பேசி எதை விசுவாசிக்கிறீங்களோ அதிலேருந்து மாறாமல் அதையே பேசி அதிலே நிலைச்சிருக்கிறதுனால
பாக்கியவான்லாம். இந்த வசனம் மட்டும் வாசித்து விட்டுறேன். யோசுவா ராகாபை பற்றி. ராகாப் ஒரு வேசி. இஸ்ரேல் ஜனங்கள் யோசுவாவின் காலத்தில் எரிகோ பட்டணத்தை கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உளவாளியில் அனுப்புகிறாங்க 2 பேரை. போன தடவை அனுப்பிச்சு ஒரு குரூப் அனுப்பிச்சு எல்லாம் கெட்டு போச்சு இல்லையா. அவங்க வந்து துர்ச்செய்தியை பரப்பி அந்த சந்ததியை போகாமல் அழிஞ்சு போச்சு. இப்போ 2 பேர் அனுப்புகிறாங்க உள்ள. இந்த 2 பேர் போய் அந்த தேசத்தை உளவு பார்க்க போனவங்க ஒரு வேசியின் வீட்டில் போய் தங்குறாங்க. ராஜா அதை கண்டுபிடிச்சிட்டு உளவாளிகள் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு ஆளுகள் அனுப்புகிறார். யார் அந்த உளவாளி வந்திருக்கிறதுக்கு வெளியே கொண்டு வான்னு ஆட்கள் வந்து கேட்குறாங்க. சோல்ஜர்ஸ் வந்து இந்த பெண் என்ன பண்ணுறா, கர்த்தர் இவங்களோட இருக்கிறாரு, இவங்களை விடுவிக்க போகிறாரு, இவங்களை வந்து ஜெயிக்க பண்ண போகிறாரு, இந்த தேசத்தையே அவங்க கைப்பற்ற போகிறாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்கள். ஒரு வேசிக்கு அவங்கள ஒழிச்சு வச்சு கூரைக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டா. ஒழிச்சு வச்சுட்டு ராஜா ஆட்கள்கிட்ட கூப்பிட்டு என்ன சொல்லிட்டா, வந்தாங்க உண்மைதான், ஆனால் இப்படி தான் போனாங்க, இப்போ தான் போனாங்க, நீங்களும் பின்னாடி சீக்கிரம் போங்க, போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திசை திருப்பி அந்த பக்கம் அனுப்பிச்சி விட்டுட்டு இவனில் இங்கே தங்க வச்சுட்டு அப்புறம் ஜன்னல் வழியாக ஒரு கயிறு கட்டி இறக்கி விட்டு தப்பிக்க விட்டா. தப்பிக்க விடுறதுக்கு முன்னால் அவங்கள்ட்டேருந்து ஒரு வாக்கு வாங்கிக்கிறா. என்ன வாங்கிக்கிறா, என்னையும் என்னுடைய தாய் தகப்பன் என்னுடைய சகோதர சகோதரிகள் எங்களுக்கு உள்ள எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த தேசத்தை பாழாக்கி எல்லாத்தையும் கொல்லும்போது எங்களை மட்டும் தப்பிக்க விடணும், எங்களுக்கு உள்ளதையும் எங்கள்கிட்டருந்து எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு உடன்படிக்கையை பண்ணிக்கிறாங்க அவங்கள்ட்ட. அந்த கதையை தான் பாருங்கள். அதில் சில வசனங்கள் மட்டும் வாசித்து முடிச்சிடுறேன். 8ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் யோசுவா 8ஆம் வசனம். அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ண எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓவுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். சிவந்த சமுத்திரம் பிறந்தது எல்லாம் நியூஸ் வந்துட்டு இருக்குது பாருங்கள். கேள்விப்பட்டோம். விசுவாசம் எப்படி வருது? கேள்வினால் வருது. என்ன ஆச்சு பாருங்கள். இந்தம்மா கேள்விப்பட்டு மற்றவன் யாரும் தெரிந்தலை. இந்தம்மா பாருங்கள் என்ன இருக்குன்னு. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. அப்புறம் சொல்கிறா, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஒரு புறஜாதியான பெண் சொல்கிறா, உங்கள் தெய்வம் தான் என் மெய்யான தெய்வம். இப்படிலாம் பண்ணியிருக்காரு இந்த மெய்யான தெய்வம் இவர். அவளுக்கு தெரியுது இந்த தெய்வம் இந்த தேசத்தை இவங்க கையில் கொடுத்துட போகிறாருன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறா. அடுத்தது பாருங்கள். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் தாயும் என் சகோதரியும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேணும்னா. அதுக்கப்புறம் அந்த ஆட்கள் சொல்கிறாங்க, மா நீ கயிறு கட்டி எங்களை இறக்குற அந்த கயிறை தொங்க விடு. அந்த கயிறு கட்டின வீட்டை நாங்கள் தொடமாட்டோம். உன் தகப்பன் தாய் சகோதரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சுக்க. நாங்கள் உள்ளே வந்து பிரவேசித்து எல்லாரையும் சங்காரம் பண்ணும்போது எல்லாத்தையும் அழிப்போம். உனக்கு சொந்தமானது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடு. வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒன்று கூட தொடமாட்டோம். சொட்டாது எங்களுடைய ரத்த பழியாயிடும். யாரும் தொடமாட்டாங்க. அந்த இதுதான் அடையாளம். கயிறை கட்டி தொங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கடைசியில் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்த உடனே யோசுவா ஆள் அனுப்புகிறார். அந்த கயிறு கட்டினர் வீட்டில் இருக்கிற ஆளுகளெல்லாம் வெளியே கொண்டு வாங்க, அவங்கள தப்பு வைங்கன்னு சொல்லி ஆள் அனுப்பிச்சு தப்பு வைக்கிறாங்க. ராகாப் இஸ்ரவேலோடு சேர்ந்து அவளும் வாழ ஆரம்பித்து கடைசியில் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய முன்னோர்களில் ஒருவராக அவள் சொல்லப்படுகிறாள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசுடைய முன்னோர்களில் அவளுடைய பெயர் வருது பாருங்கள். ராகாபுடைய பெயர் வருது. இவங்களோட ஒன்றரை கலந்துடுறா. உண்மையாகவே விசுவாசிக்கிற ஆண்டவரை உண்மையாகவே இஸ்ரவேலின் தேவனை விசுவாசி. புறஜாதி ஸ்திரீ பாருங்க, கானானி, இவ ஒரு அந்த தேசத்தை சேர்ந்தவ. இவ விசுவாசித்து இந்த தேவனை ஏற்றுக்கொண்டு இவங்களோட ஒன்றாகி இயேசுவுக்கு முன்னோர்கள் ஒருத்தரை சொல்லப்படுகிறாள் இவள். என்ன ஆச்சரியம் பாருங்கள். ஒரு வேசி, அவளுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு. கர்த்தர் அவளை ஏற்றுக்கொள்கிறாள். அவளுடைய செயலுக்காக கர்த்தர் அவளை அவ்வளோ ஆசீர்வதிக்கிறார். அதில் என்னன்னா அவளுடைய விசுவாசம். என்ன விசுவாசம்? உயர வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவன் தான் பெரியவர் சொல்லிட்டு ஐயோ ஆனால் ராஜா நம்மளை கொண்டுடுவார, நீங்கள் தயவு செய்து போயிடுங்கன்னு சொல்ல. என்ன பண்ணா, நான் ரிஸ்க் எடுக்கிறேன். ஏன்னா நான் நம்புறதுனால நான் ரிஸ்க் எடுக்கிறேன். நம்புறதுனால என் உயிரோரோட போனாலும் பரவாயில்ல, நான் ரிஸ்க் எடுக்கிறேன். என்னுடைய விசுவாசத்தை கிரியையில் காண்பிக்கிறேன். நான் உண்மையாகவே நம்புகிறேன், அதனால தான் உங்களை ஒழிச்சு வைக்கிறேன். உண்மையாகவே நம்புகிறேன், அதனால தான் உங்களை தப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை செயலில் காண்பிக்கிறாள். தலைமுறையாக அவள் கனம் பண்ணப்படுகிறாள், ஆசீர்வதிக்கப்படுகிறாள். இருக்கீங்களா?
அதைத்தான் யூஸ் பண்ணுறாங்க யாக்கோபில். விசுவாசம் செயலில் காணப்படும். உங்கள் விசுவாச செயலில் காண்பிக்கிறீர்களா? செயலில் காண்பிக்கிறதுனா விசுவாசத்துக்கு ஏற்ற செயல், தாறுமாறான செயலாக இருக்கக்கூடாது. நான் கண்ணாடி கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டேனாக்கும், கண்ணை மூடிட்டே ரோட்டில் போவேனாக்கும், நான் கண்ணை மூடிட்டே கார் ஓட்டுவேனாக்கும், நான் மருந்து இன்றைக்கே நிறுத்திடுறேனாக்கும். இதெல்லாம் விசுவாச செயலே கிடையாது. எது விசுவாச செயல்? விசுவாசித்தா முதல்ல என்ன பண்ணணும்? வாயின் அறிக்கையில் பேசணும். அதுக்கப்புறம் நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். பிறகு அதுக்கப்புறம் அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி செயல்களை வெளிப்படுத்த வேண்டும். ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி. தேவனுடைய ராஜ்யம் நிலத்தில் விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. விதைச்ச பிறகு அது ஒரு ஸ்டேஜாக வருது. முன்பு கதிரும் பின்பு அது மாதிரி ஒரு ஸ்டேஜாக வருது. அந்தந்த ஸ்டேஜில் கதிர் வந்தோடனே அறுத்துடக்கூடாது. அறுத்தா போச்சு. கதிர் வந்தோடனே அந்த ஸ்டேஜில் என்ன செய்யணுமோ அது செய்யணும். அடுத்த ஸ்டேஜில் அங்கே என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் செயலை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன? கன்ஃபெஷன். விசுவாசத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. மருந்து தூக்கி போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன், அந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடாது. எங்கே ஆரம்பிக்கணும்? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஷோயிங் யுவர் ஒர்க்ஸ் பை ஃபெய்த். உங்களுடைய விசுவாசத்தை கிரியின் மூலம் காண்பிக்கிற முதல் ஸ்டேஜ் என்ன? அறிக்கை. அதனால தான் அறிக்கை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எல்லாம் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மட்டில் வருகிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதனால் ஒவ்வொருவரும் பலப்படட்டும். விசுவாசத்திலே வல்லவனானான் என்று ஆவராமை குறித்து வாசிக்கிறோமே. உம்மை தோத்தரித்து, உம்மை துதித்து, உமக்கு நன்றி செலுத்தி, உம்முடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி அதை நம்பி விசுவாசித்து அதை செயலில் காண்பித்து விசுவாசத்தில் அவன் வல்லவனானது போல இவர்களும் வல்லவர்களாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு, ஜெயிக்கிறதுக்குரிய விசுவாசம் உள்ளத்தில் உண்டாகி அதில் அவர்கள் வல்லவர்களாகட்டும், ஜெயிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தை வல்லமையாய் உள்ளத்தில் கிரியை செய்யட்டும், பெரிய காரியங்களை நடப்பிக்கட்டும். உமக்கு எல்லா கனமையும் துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.